அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு சோமாலியப்பன் சாரோட நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும். வேணு பல வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு கதை சொல்றாங்க. நம்ம அதை பதிவு பண்ணணும், அதனால அதையும் சொல்லிடுறேன். 1206வது நிகழ்ச்சி இன்னைக்கு 5 நட்சத்திர டிப்ஸ் அப்படின்ற டாபிக். இது அந்த புக்கோட பேரு. அந்த புத்தகத்துல அந்த 5 நட்சத்திர டிப்ஸ் அப்படின்ற ஒரு கதையை இருக்குது அப்படின்றது சரின்னு சொன்னாங்க. சோமாலிபன் சாரோட கதைகள்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்படி நடந்து நம்ம நம்ம கூடவே அப்படி பயணித்தவங்களை பக்கத்துல பார்த்த மாதிரி சில கதைகளை சொல்லுவாரு. அவர் அங்கங்க எங்க எதை பாக்குறாரோ அங்கிருந்து ஒரு சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணிட்டு டக்கு டக்கு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிட்டு போவாரு. அந்த மாதிரி கதைகள் தான் அவரோட கதைகளா இருக்குது. அதே மாதிரி கட்டுரைகள்னு பார்த்தோம்னா அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல நல்ல கட்டுரைகள் எழுதிப்பாரு. அந்த கட்டுரைகள்ல என்ன செய்தி சொல்ல வர்றாரு, எந்த எமோஷன்ஸ் பத்தி பேச வர்றாரு, அது சிறப்பா சொல்லியிருப்பாரு. ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவரோட கதைகள் நாம நம்ம தளத்துல சொல்றது அவர் ரொம்ப பெருமைப்படுறாருன்றது நமக்கு மகிழ்ச்சியா இருக்குது. அது ரொம்ப சந்தோஷப்படுறாருன்றதே மகிழ்ச்சியா இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் உள்வாங்கி நம்ம அதை பேசும்போது நமக்கும் பல செய்திகள் கிடைக்குது. நம்மளுடைய பார்வையும் அந்த கதைகளை உள்வாங்கும் போது இப்படி இப்படி சாதாரண ஒரு நிகழ்ச்சியில இப்படி ஒரு கதையை சொல்லியிருக்காரு. நம்மளோட பார்வையெல்லாம் ஏன் இன்னும் அதை அந்த மாதிரி கோணத்துல பார்க்க மாட்டேன்றோம், அந்த சிந்தனை நமக்கு ஏன் வரமாட்டேன்றது அப்படின்றது இருக்குது. ஒரு எழுத்தாளருக்கு மட்டும்தான் வருமா? அப்ப நம்மளும் எழுத ஆரம்பிச்சா தானே வருமா அப்படின்றதெல்லாம் தோணுது. எழுதுறோமோ இல்லையோ நம்ம பார்வையை கொஞ்சம் வேற மாதிரி பார்த்து சில விஷயங்களை உள்வாங்கினோம்னா நமக்கும் பல செய்திகள் பல கட்டுரைகள் வரும்ன்றதுல எந்த வித தயக்கமும் இல்லை. செய்வோம், பார்ப்போம். ரேணு என்ன சொல்றாங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணு மீரா. சார் சொன்ன மாதிரி பல வருஷங்கள் எல்லாம் ஆகல, நான் இப்பதான் கதை சொன்னேன். நிறைய கதைகள் சொல்லணும் அப்படின்ற ஆர்வம் ஆசையும் நிறையவே இருக்கு. இன்னும் இப்போ நிறைய கதைகள் வேற ஃப்ரெஷ்ஷா படிச்சு வச்சிருக்கிறதுனால அடிக்கடி இனிமேல் மைண்ட் யுவர் மைண்ட் தளம் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்தது. நிறைய கதைகளை நான் இங்கதான் சொல்லியிருக்கேன். அது இன்னமும் அதிகமாக பல எழுத்தாளர்களுடைய கதைகளையும் இனி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்குள்ள போறேன். சோமவல்லியப்பன் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் எனக்கு அறிமுகம் படுத்தினது நான் NLP படிக்கிற நேரங்கள்ல இட்லியாக இரு அப்படிங்கிற ஒரு புத்தகம் எமோஷனல் இன்டெலிஜென்சி பத்தி எழுதியிருப்பாங்க. ஸோ NLPங்கிற விஷயத்த நீங்க இன்னும் நல்ல ஆளுமையோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த புத்தகங்கள் எல்லாம் படிங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு தெரியும். வேற எதுவும் அவர் எப்படி இருப்பாரு, அந்த புக்கு முதல்ல எப்படி இருக்கும், அந்த புக்குக்குள்ள என்னெல்லாம் இருக்கும், எமோஷனல் இன்டெலிஜென்சிங்கிறது மட்டும் தெரியும், அர்த்தம் புரியும். அதை தாண்டி வேற எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த புக்கையும் நான் படிக்கல. அவர் பெருசா அதை பத்தின ஆர்வம் எதுவுமே இல்லாம தான் இருந்தது. அதுக்கப்புறமா வேற ஒரு தளம் மைண்ட் யுவர் மைண்டுக்கு என்னை அறிமுகப்படுத்திய வினய் தீர்த்தான் சாரும் ராமு சாரும் இருக்கக்கூடிய வேற ஒரு ஆன்லைன் தளத்து மூலமா தான் எனக்கு இது தெரிஞ்சது. அந்த புத்தகத்தை அந்த தளத்துல ஆய்வு பண்ணாங்க. அப்போதான் இந்த புக்கு பத்தினா இவ்வளவு விஷயம் இருக்கா அந்த புக்ல அப்படின்னு தெரிய வந்தது. அப்போ அந்த பார்ட் 1 மட்டும்தான் அவங்க ஆய்வுக்கு எடுத்து பண்ணாங்க. அதுல நிறைய கலந்துரையாடல் வரும்பொழுது அந்த கலந்துரையாடல்ல நம்ம சார் கலந்துகிட்டு பேசினாரு. அப்பதான் எனக்கு ராமு சார் பேசும்போதுதான் அதுல இருந்து நிறைய விஷயங்கள் என்னால உள்வாங்கிக்க முடிஞ்சது. இவ்வளவுதான் எனக்கு அந்த சோமவல்லியப்பன் அப்படிங்கிற ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதரை பற்றி தெரிஞ்ச விஷயம். அவர் ஒரு எக்கனாமிஸ்ட்ங்கிறது எனக்கு அப்ப தெரியாது. அதுக்கப்புறமா மைண்ட் யுவர் மைண்ட்குள்ள கொஞ்சம் வருஷம் ஒரு வருடம் ஆயிடுச்சு. அப்புறம்தான் அந்த ஆளுமை பற்றியும் எந்த சேனல்ல பார்த்தாலும் அந்த ஆளுமையோடைய பேட்டியும் அவரும் சொல்ற விஷயங்களும் அவர் ஒரு எக்கனாமிஸ்ட்ங்கிற விஷயங்களுமே எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் 1-on-1 அவர் கூட பேசக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு மயிலாப்பூர்ல RK கன்வென்ஷனல் ஹால்ல ஏற்பட்டுச்சு. அது இல்லாம புத்தக இதுக்கு நான் எக்ஸிபிஷன்ஸ்க்கு போகும்பொழுது அங்க அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு கிடைச்சது. அப்படித்தான் எனக்கு அந்த ஆளுமையோட ஒரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்கிற மாதிரி இருந்தது.
அவருடைய கதையை எனக்கு கொடுத்த நான் வாங்க ஒரு சூழல் ஏற்பட்டு நான் அந்த கதையை வாங்கினேன். ஒரு தளத்துல அவருடைய 2 கதைகளை மட்டுமே தான் நான் சொல்லி இருக்கேன். இப்படித்தான் எனக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளனுக்குமான ஒரு 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 பாண்டிங் இருந்துட்டு இருந்தது. இந்த புத்தகத்தை சமீபத்துல ரெமிரா டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு என்னுடைய சேனலுக்காக அவரை ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஸ்டீஃபன் சால் அவர்களை முன் வச்சுதான் அதை நான் செஞ்ச என்னால முடிஞ்சது. அதை நான் சிறப்பா செஞ்சு முடிச்சுக்கும் போது அவர் எனக்கு ஒரு பரிசா இந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தாரு. சரி, இந்த 5 நட்சத்திர டிப்ஸ் பேரே வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கே, படிச்சிருவோம் படிச்சுட்டு கதை சொல்லுங்கம்மா, அவ்வளவுதான், இதுதான் இதே வாய்ஸ், இவ்வளவுதான் சொன்னாரு என்கிட்ட. நான் வீட்டுக்கு போனேன். எனக்கு வழக்கமாகவே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஜெயகாந்தன் அவர்களுடைய கதைகளை எடுத்து படிக்கக்கூடிய நான் அவர்களுடைய முன்னுரைக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறதுங்கிறது என்னுடைய பழக்கம். எந்த ஒரு புத்தகம் கையில வந்தாலும் முதல்ல முன்னுரைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அப்படித்தான் இந்த புத்தகத்தோட முன்னுரையை நான் படித்தேன். இதுல அவரே எழுதியிருக்கக்கூடிய ஒரு முன்னுரை உண்மையாவே என்னுடைய கண்கள் குளமாகி கடலான ஒரு தருணம் அது. அவ்வளோ எமோஷனல் கனெக்ஷன் வந்து எனக்கு அந்த முன்னுரையின் மேல வந்தது. அதை தாண்டி ஒரு மரியாதை வந்தது. அந்த மரியாதையை தாண்டி எனக்கு வந்து ஸ்டீஃபன் சார் மேல இவ்வளோ நாள் அவர் மேல எல்லாருக்குமே மரியாதை உண்டு. ஆனா இது வந்து அதை தாண்டின ஒரு விஷயமா தான் நான் பார்த்தேன். இதுல அவர் எழுதியிருக்கிறாரு, என்னுடைய 3வது தொகுப்பு தீர்க்காயுசு அப்படிங்கிற அந்த ஒரு தொகுப்பு. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு ஃபுல் பேராகிராஃப் எழுதியிருக்கிறாரு. நான் அதை அப்படியே சுருக்கி சொல்லிடுறேன். காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஆன்லைன் எனக்கு வந்து ஹிப்னாட்டிக் சர்க்கிள் மூலமா அறிமுகமான முத்தையா ராமநாதன் அவர்களால் எனக்கு அறிமுகமான ஸ்டீஃபன் ராஜ் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் தளத்தை நடத்திட்டு வராரு. அந்த தளத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் என் புத்தகத்தை வந்து நிறைய பேசுறாங்க. அதுல ரேணு மீரா அப்படிங்கிறவங்க என்னுடைய கதையை எடுத்து சொன்னாங்க அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு, அதற்கு பிறகு NS பிரேமா அப்படிங்கிறவங்க வந்து இந்த கதைகளை தொடர்ந்து இன்றைய வரைக்கும் அப்பப்போ சொல்லிட்டு வராங்க. அதையும் சொல்லிட்டு கல்யாணி ஸ்ரீதரை பற்றியும் அதுல அவர் குறிப்பிட்டு சொல்லி, இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ எமோஷனலி எனக்கு அவ்வளோ நான் கனெக்ட் ஆயிட்டேன். இது அவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவர் யாருங்கிறத வந்து எனக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் புரிய வந்தது, இவ்வளோ பெரிய ஆளுமையா அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் வார்த்தைகளே வரல. அதுக்கப்புறம் கதைக்குள்ள எல்லாம் போக ஆரம்பிச்சேன். இந்த புத்தகத்தை இங்க நானு எடுத்துட்டு வந்திருக்கிறது, இந்த 2 கதைகளுமே ரொம்ப ஒரு வித்தியாசமான அவர் கடந்து வந்த ஒரு சில பாதைகள் தான் கதைகளாக இருக்கும். எந்த ஒரு கதையாக இருந்தாலும் ஒரு எழுத்தாளனுடைய பங்கு அந்த கதையில் இருக்குது அப்படின்னா எழுத்து மட்டும் பங்கு அல்ல, அவருடைய உணர்வுகளோ அல்லது அவரேவோ ஒரு இடத்துல அங்க வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கதைகள்ல எங்கேயோ ஒரு இடத்துல அந்த எழுத்தாளன் வளர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இப்போ அந்த கதைகளுக்குள்ள போலாம். நான் இதுல மொத்தம் 20 கதைகள் இருக்கின்றன. அதிலிருந்து நான் ஒரு 2 கதைகளை எடுத்துக்கிறேன். ஒரு கதை பிள்ளை வரம் அப்படிங்கிற ஒரு கதை, அடுத்தது 5 நட்சத்திர டிப்ஸ் அப்படிங்கிறது. அந்த கதையை தான் இந்த புத்தகத்தின் பேராகவே அவர் வைத்திருக்கிறார். அதை நான் இப்ப இந்த 2 கதையும் சொல்றேன். முதல்ல நானு பிள்ளை வரம், அது கொஞ்சம் எமோஷனலான ஸ்டோரிங்கிறதுனால நான் முதல்ல அந்த கதையை சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு நார்மலா இருக்கக்கூடியதுதான் அந்த 5 நட்சத்திர டிப்ஸ். அதை நான் வந்து அடுத்த கதையாக சொல்றேன். கதையின் முடிவுல கலந்துரையாடல் பண்ணிக்கலாம். ஒரு கதையை முடித்துவிட்டு நான் தொடர்ந்து அடுத்த கதைக்குள் சென்று விடுகிறேன். முதல் கதை பிள்ளை வரம் அப்படிங்கிற ஒரு கதை. கதை வந்து இப்படி துவங்குது. ஒரு படி மேல ஏறி போற மாதிரி இருக்கு. ஒரு வீடு. அந்த வீட்டுடைய அமைப்புல மாடியில மனைவி ஏற்கனவே இருக்கிறாங்க. கணவன் வந்து படி ஏறி மேல வராரு. அந்த பெண்ணுக்கு 20 வயது, 20ல இருந்து 22 அந்த வயது உள்ள ஒரு பெண். அது மனைவி வீட்டுல இருக்கிறாங்க. கணவன் படியேறி மேல வராரு. வரும்போதே தெரிஞ்சுக்கிறாரு மனைவி உள்ள இருக்கிறாங்கிறது. ஏன்னா செருப்பு இருக்கு. ஏன்னா இருவருமே கொஞ்சம் அலுவலகத்துல வேலைக்கு போறவங்க.
அதனால அவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாரு. ஓஹோ, எனக்கு முன்னாடியே வந்துட்டாளா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உள்ள வந்துட்டு கேக்குறாரு, என்ன வந்துட்ட இன்னைக்கு சீக்கிரமா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஒரே கசகசான்னு இருக்கு எனக்கு, ஏன்னா நான் வந்த உடனே உங்களுக்கு டிஃபன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவர் வந்து சரி ஓகே, இந்த நேரத்துல என்னத்துக்கு இப்ப குளிக்கிற அப்படின்னு கேக்குறாரு. இல்ல ரொம்ப புழுக்கமா இருக்கு, ஏன்னா அவ சமையல் அறையில இருந்து வந்ததுனால எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கு, அதனால குளிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்குள்ளேயே வந்துட்டு ரொம்ப கேரிங் இருக்கு அவரை பத்தியும். நீங்களும் வந்துட்டு நீங்க டயர்டா இருக்கீங்க, முதல்ல சாப்பிட்டுட்டு மத்த வேலையை பார்க்கலாம்னு சொல்றதும், இல்ல இல்ல நீ முதல்ல குளிச்சுட்டு வா பரிமாறு, ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்பவே வேணாம் அப்படிங்கறதும், ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பும் அந்யோன்யமும் நமக்கு புரிய வருது. அப்போ அவங்களுக்கு அஹ், அதாவது அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆஹ், வீட்டுக்கு தூரம் அப்படிங்கிற அந்த இது வந்து அவங்களுக்கு தள்ளி போயிருக்குங்கிறத வந்துட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துல கலந்துரையாடுறாங்க. அப்போ அவர் சொல்றாரு இந்த மாதிரி, இப்ப நாள் தள்ளி தான் போயிருக்கு எனக்கு அப்படின்னு அவங்க சொல்றதும், இவர் வந்து அடட அப்படியா அப்படின்னு, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் நாள் தள்ளி போறது எனக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் தான், அது ரொம்ப பெருசா எக்ஸைட் ஆயிடாதீங்க, என்ன மாமியார் மாதிரி பண்றீங்க அப்படின்னு அவங்க சொல்றதும், அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து உறவு இருக்கு, அது உறவு முறையில தான் அவங்களுக்கு திருமணமும் நடக்குது. அவருடைய அக்கா மகள் தான் இவங்க. அதனால வந்துட்டு என்ன நீங்க வந்து மாமியார் மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல இல்ல நான் சும்மா கேட்டேன், ஏன்னா நாள் தள்ளி இருக்கு இல்லையா, அதனால அது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னு அவர் சொல்றாரு. ரொம்ப எல்லாம் சந்தோஷப்பட்டுடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாவே இருங்க, இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னும், அப்படியே கதை வந்து அது அது ஓட்டமாவே அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் மட்டும்தான் அந்த இடத்துல நகர்ந்துட்டு போகுது. அப்போ அவங்க வந்து நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி ஜாக்கிரதை, ஏன்னா வந்து நீ அந்த உடம்புக்கு எடுத்துக்கிற மாதிரியான செயல்கள் எதுவுமே செய்யாத அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வைஸோடவே தான் நகர்ந்துட்டு போகுது. அவருக்கு வயது 40. அப்போ அவருக்குள்ள எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு அதனால நமக்கு பிள்ளை வரம் வந்து தள்ளி போகுதோ, ஒருவேளை அதெல்லாம் ஒரு காரணமா இருக்குமோ, நமக்கு வயசாயிட்டதுனால காரணமா இருக்குமோ அப்படின்னா, அப்போ அவங்க சொல்ற பதில் என்னவா இருக்குதுன்னா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, வயசானாலும் நான் விருப்பப்பட்டு மாமா மேல ஆசைப்பட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால இந்த வயசு நமக்குள்ள ஒரு தடையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நகருது. அடுத்த நாள் அவரு வேலைக்கு போறாரு, போயிட்டு இப்போ வேற ஏதோ ஒண்ணு விட்டுட்டு போன மாதிரியே அவசரமா திரும்ப வராரு. ஆனா அவர் வர்றதுக்குள்ள இந்த அம்மா என்ன பண்றாங்க, தலைக்கு உடம்புக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குளிக்கிறதுக்காக. அப்போ அவர் உள்ள வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, என்ன பண்ற என்னது இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாரு. ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஒரு மாதிரி புழுக்கமா இருந்தது, சரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமேன்னு தான் நான் காத்துட்டு இருக்கேன்னா, ஐயோ நல்ல வேளை நான் திரும்பி வந்தேன், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா என்னத்துக்கு ஆறுது, உடம்பு சூடு கிளப்பி விடாதா, அப்போ ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்வ, அதனால வேணாம் வேணாம் அந்த வேலையே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே ஒரு கால்குலேஷன் போடுறாரு. 6ஆம் தேதிக்குள்ள இருந்து 6ஆம் தேதி அப்படின்னாக்கா நாள் 30 நாள் 31 நாள் ஆயிடுச்சு இல்லையா, சோ 24 நாட்களை கடந்து வந்துட்டதுனால அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்லயே இருக்கிறாரு. இதெல்லாம் எழுத்தாளர் அங்கங்க குறிப்பிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு கவனமா இருக்கிறாரு, எந்த அளவுக்கு வந்து இந்த குழந்தை விஷயத்துல அவர் ஒரு ஈடுபாடு காட்டுறாரு அப்படிங்கிறதுல நமக்கு புரிய வைக்கிற மாதிரி தான் அந்த இடத்துல அடுத்தடுத்து கட்டங்களா நகருது. அப்போ சரி, இப்ப வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பேச்சு வரும்பொழுது, இவ்வளவு சீக்கிரம்லாம் டாக்டர்கிட்ட எல்லாம் போக வேண்டாம், ஏன்னா அந்த அம்மா அதாவது வெள்ளை முடிக்காரி, அதாவது ஒரு கொஞ்சம் வயதான ஒரு மருத்துவர், ஒரு டிஜிஓ தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ அதனால வந்துட்டு கைனகாலஜிஸ்ட் தான் மென்ஷன் பண்றாங்கன்னு தெரியுது. அவங்க வந்து இந்த நேரத்துக்கு முன்னாடி நான் போனேன்னா எரிஞ்சு விழுவாங்க, திட்டுவாங்க, அதனால வேண்டாம் நான் ஒழுங்கா நான் அப்புறமே போய்க்கிறேன், ஏன்னா போன முறை திட்டினாங்க, இப்படி சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க இந்த குழந்தை வரம் கேட்டு வேண்டி ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்யறாங்க, ஒரு ஒரு முறையும் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நெருடல்ல அது தள்ளி போகுது, கலைந்தும் போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இலைமறைக்காயா ரொம்ப அழகா அந்த இடத்துல எழுத்தாளர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு சரி டாக்டர்கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க.
போகும்பொழுது அங்க இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னா, டாக்டர் சொல்லியிருப்பாங்க, குழந்தை வந்து நாட்கள் நகர்ந்ததுக்கு அப்புறமா நடக்கும். 6 மாதம் கழித்து இவங்களுக்கு வயித்துல குழந்தை இருக்குங்கிறது உறுதியானதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருடைய ஒரு மன நிறைவும் சந்தோஷமும், அப்புறம் அதுல இருந்து நீ ஆட்டோல தான் போகணும், நீ வந்து நடந்து எங்கேயுமே போகக்கூடாது, வீட்டுல எந்த வேலையுமே பார்க்க கூடாது, எல்லாத்துக்குமே அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து கூடவே வச்சு, அதாவது இவருக்கு அக்கா முறை, கூடவே வச்சு அவங்க தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், எல்லாமே கவனம், அவ்வளோ கவனம். அவங்கள வந்து மனைவிய வந்து கணவன் அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிறதும், அதே மாதிரி கணவனுடைய எதிர்பார்ப்பு முழுக்க தெரிஞ்சு அது மட்டுமே அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த அந்யோன்யமும் அன்பும் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல நம்மளால பார்க்க முடியுது. இப்படியே அந்த கதை நகர்ந்து 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 போகும் பொழுது 6 மாதம் கழித்து அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு போகும் பொழுதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிய வருது. குழந்தையோட வளர்ச்சியில வந்து சரியான ஒரு வளர்ச்சி இருக்கிற மாதிரி தெரியல. ஸ்கேன் பண்ணியிருக்கிறோம். அதனால வந்து இப்போதைக்கு அந்த குழந்தை முழுமையாக வளர்ச்சி அடையாம இருக்கிறதுனால நாங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணி இந்த குழந்தைய நாங்க எடுத்தே ஆகணும், இல்லைன்னா வந்து மனைவி, அதாவது அம்மாவுக்கு வந்து கஷ்டம் வந்துடும், நம்ம ஏதாவது ஒரு உயிரை தான் நம்ம காப்பாற்ற முடியும், இப்படியே விட்டேன்னா தாயின் உயிருக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது, அதனால நான் ஒரு உயிருக்கு தான் கேரண்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இருங்க தம்பி வந்துடட்டும், அவர் வந்து சொல்லட்டும், இல்லம்மா அவர் வர வரைக்கும் நான் கூட இது கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் இல்லையா, அது கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வேற வழி இல்லை, கையெழுத்து போட்டாச்சு. அங்கிருந்து அவர் வராரு, கணவர் வராரு, மனைவிக்கு படுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க அவரால் இதை தாங்கவே முடியாது, அவர் இடிஞ்சு விழுந்துடுவாரு, இதுக்கு மேல அவரால் இந்த ஒரு சோகத்தை வந்து மனசு தாங்காதே, நான் என்ன செய்வேன், அவரை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்னு தெரியலையே அப்படின்னு இவங்க ரொம்ப வேதனை பண்றாங்க. ஆனா அவர் வந்து கையெழுத்தும் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தையையும் எடுத்துடுறாங்க. குழந்தை பிழைக்கல, இவங்க மட்டும்தான், இவங்களுடைய உயிர் பிழைச்சிருது. ஆனா எடுக்கிறது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா கர்ப்பப்பையவே எடுக்கிற சூழ்நிலை வந்துடுது. அதனால அவங்க கர்ப்பப்பையே எடுத்துடுறாங்க. இந்த ஒரு சூழல்ல இவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, படுத்துட்டு இருக்கிறாங்க, கணவன் பக்கத்துல இருக்கிறாரு, இவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சு கண்ணை திறந்து பாக்குறாங்க. இவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா அவரை வந்து கதறி ஒரே அமக்கலம் பண்ணி அந்த அளவுக்கு இருப்பாருன்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் வந்து நீ நல்லா இருக்கிறல்ல, நீ நல்லா இருந்தா மட்டுமே எனக்கு போதும், எனக்கு வேற எதுவுமே வேணாம், அந்த வார்த்தையோட இந்த கதை நிறைவடைகிறது. அன்பர்களே, இந்த மாதிரியா ஒரு சூழல் 1990கள்ல, அப்ப இந்த ஃபர்டிலிட்டி கிளினிக் எதுவுமே கிடையாது. அந்த காலகட்டங்கள்ல எழுத்தாளர் கடந்து வந்த ஏதோ ஒரு சம்பவத்தை தான் அவர் இத பிரதிபலிச்சிருக்கு இந்த கதை. அந்த மாதிரி சூழல்ல ஒரு ஒரு குழந்தை, ஒரு குடும்பத்துக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறமா அந்த குடும்பம் எப்படியெல்லாம் அது பின்னாடி ஓடுறாங்க, எப்படியெல்லாம் தன்னுடைய உறவுகளை வந்துட்டு அவங்க பாத்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது நிஜமாவே இந்த கதை ரொம்ப ஒரு வலிமை மிக்க கதையாக எனக்கு படிக்கும் போது என் மனசுல பட்டுச்சு. இது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் தான், அவர் ஒரு சிறுகதையாகவே இதை வந்து வடிச்சிருக்கிறாரு. கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் கம்யூனிகேஷன்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்திருப்பாரு. இது ஒரு அழகான ஒரு கதை. இந்த கதை இந்த 5 நட்சத்திர டிப்ஸ் அப்படிங்கிற கதை தொகுப்புக்குள்ள அவர் வந்திருக்கு. எந்த ஒரு சிறுகதை நான் இது வரைக்கும் சொன்னாலும் நான் நண்பர்கள் கிட்ட கேட்டுக்கொள்வது ஒன்னே ஒன்றுதான், நான் ஒரு கதையை சொல்லியாக ஒரு கதையை சொன்னாலும் அந்த கதையை படிக்கும் பொழுது அதோடைய சாராம்சம் இன்னும் அதிகமாக, அதோடைய நெளிவு சுழிவுகள் எல்லாம் தெரிந்து எழுத்து வடிவில் படிக்கும்பொழுது இன்னும் அதிகப்படியாக உங்களால் அந்த கதையை உள்கொள்ள வாங்க முடியும், உணர முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த கதையை தொடர்ந்து அடுத்தது 5 நட்சத்திர டிப்ஸ் அப்படிங்கிற கதையை நான் சொல்றேன். 5 நட்சத்திர டிப்ஸ் கதை அப்படின்னா அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு யூத்ஃபுல்லான ஒரு கதை. இது 70 80கள்ல அவருக்கு தோன்றின ஒரு கதை. அந்த காலகட்டத்துல பாம்பே 5 ஸ்டார் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட், அதை பத்தி எல்லாமே வந்து இந்த கதைகள்ல வந்திருக்கும். அது ஒரு வித்தியாசமான அனுபவம்.
சோ கோல்டன் டிராகன் ஹோட்டல் அப்படிங்கிறது வந்து பாம்பேல ரொம்ப ஒரு பேரு பெற்ற ஒரு ஹோட்டல். இப்போ அடுத்தது சரவணன் அப்படிங்கிற ஒரு மாணவன். அவன் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவன். அந்த மாணவன் வந்து டிப்ளமோ கோர்ஸ் ஏன்னா அந்த பையன் நல்லா படிக்கிற பையன், நல்ல மார்க்கும் எடுக்கக்கூடிய பையன். ஆனா வீட்டுல வசதி கிடையாது, அவனுக்கு அம்மா கிடையாது, அப்பா, அப்பாவுடைய இரண்டாவது மனைவி அவங்க தான் பாத்துக்கிறாங்க. சோ இவனுக்கு வந்து வசதி கிடையாது, பண வசதி கிடையாது. அதனால இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மி இது பண்ணி தான் படிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அங்க நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் போவாங்க இல்லையா அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதுல. அப்ப இந்த இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு வந்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பம்பாயில இருக்கக்கூடிய பெரிய ஒரு நட்சத்திர ஹோட்டல் தாஜ். பாம்பேல வந்து தாஜ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல். அப்பெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல ஓல் இந்தியால கம்பேர் பண்ணும்போது பாம்பேல மட்டும்தான் அது இருந்ததுனால அது அங்க இன்டர்ன்ஷிப்னு உடனே இவருக்கு ஆனந்தம் தாங்கல. அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய அந்த கோல்டன் டிராகன் ஹோட்டல், அது வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட் வந்து இவருக்கு கிடைக்குதுன்னு உடனே ஆனந்தம் தாங்கல. இவன் கூட வந்து ராஜாஜி, பாலா, மைக்கேல் இவங்க எல்லாரும் வந்து இவனோட கிளாஸ்மேட்ஸ். இந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க வீட்ல இருந்து பணம் எடுத்துட்டு போகணும். ஏன்னா பாம்பேக்கு போகணும் இல்லையா, டிராவல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ அங்க இன்டர்ன்ஷிப்ல போய் ஜாயின் பண்ணணும். அங்க தங்கறது திங்கறதெல்லாம் பிரச்சனை இல்லடா, ஆனா இங்க இருந்து போகணுமே, அதுக்கு காசு வேணுமேன்னு சொல்லிட்டு இவன் போய் வீட்டுல போய் கேட்கறான். அப்போ அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவனுக்கு 600 ரூபாய், 1000 ரூபாய் கேட்கறான். ஆனா 600 ரூபாய் தான் அவனுக்கு கிடைக்குது. அதுக்கு அவங்க சித்தி, அதாவது அப்பாவின் இரண்டாவது மனைவி ரொம்ப இவனை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. நீ வந்து படிக்கிறதுக்கு பண்ற செலவே உனக்கு இன்னமும் போயிட்டே இருக்கு, உனக்கு வந்து காசு இல்லாம நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, வீடு குடும்பம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, உனக்கு மேல மேல செலவழிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, பெரிய தலை வலியா இருக்கு அப்படின்னு சொல்லி வசை சொற்கள் எல்லாம் பேசி இவனை ரொம்ப மனசு சங்கடப்பட வைக்கிறாங்க. அப்படி இவன் வந்து என்ன பண்றான்னா, அவங்க அப்பா கிட்ட அந்த 600 ரூபாயை வாங்கிக்கிட்டு ரொம்ப கோவமா இவன் ஒரு விஷயம் சொல்றான். 600 ரூபாய் வாங்கிட்டல, 1000 ரூபாயா நான் திருப்பி கொடுக்குறேன், கொடுங்க அப்படிங்கிறான். உடனே கொடுத்துருவாராம்ல. 1000 ரூபாய் கொடுத்துட்டாலும் இவன் வந்து வாங்குற, இவன் என்கிட்ட இருந்து வாங்குற காசு எல்லாமே இந்த மாதிரி மண்ணோட மண்ணா வீணாதான் போகுது. இவனுக்கு பண்ற செலவை பண்ணாதன்னா இந்த மனுஷன் கேக்குறாரா அப்படின்னு வீட்டுல நிலை இருக்கு. இவன் ரொம்ப கோவமா பேசிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். திரும்பி வரும்போது 1000 ரூபாயோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். கிளம்பும் போதே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப மனசு சங்கடத்தோட தான் வீட்டை விட்டு வரான். பாம்பே போயிடுறான். பாம்பே போன உடனே அங்க வழியில எல்லாம் பேசிக்கிட்டு போறாங்க. என்ன பேசிட்டு போறாங்கன்னா, போன உடனேயே நமக்கு வந்து கிச்சன்ல தான் நமக்கு ஒர்க் கொடுப்பாங்க. ஆனா ஒரு நம்ம நல்ல பேர் எடுத்துட்டு நமக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சதுன்னா நமக்கு டேபிள் சர்விங் கொடுப்பாங்கடா. சில நேரத்துல டேபிள் சர்விங் போயிட்டோம், டிப்ஸ் வந்துடும். ஒன்ஸ் நமக்கு டேபிள் சர்விங்ல டிப்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அடிச்சு தூள் கிளப்பிடலாம், போட்ட காசை எடுத்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. இவனுடைய மனநிலை இந்த இடத்துலதான் நான் ரொம்ப எழுத்தாளர் உடைய அந்த எழுத்துக்களை நான் ரொம்பவே ரசிச்சேன். ஏன்னா ஒரு ஒரு மனிதனுடைய மனநிலைய அந்த இடத்துல ரொம்ப அழகா அவர் வந்து கொண்டு போயிருப்பாரு. அவன் மனசுக்குள்ள ஃபுல்லா ஒரு விஷயம் வந்து உட்காந்துக்கும். அது என்னன்னா, நமக்கு டேபிள் கிடைக்குது, அந்த டேபிள்ல டிப்ஸ் கிடைக்குது, அந்த டிப்ஸ்ல நம்ம போட்ட காசை எடுத்துடும், வீட்டுக்கு கொண்டு போய் 1000 ரூபாய் கொடுத்துடணும். இவனுடைய மனநிலை இதுவா தான் இருக்கு. ஆனா இவன் எதுக்கு போயிருக்கான், இவன் படிக்கிற படிப்புக்கு இன்டர்ன்ஷிப்காக போயிருக்கான். அந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது இவனுடைய கெரியர், ஃபியூச்சர் கெரியர் அங்க இருக்கு. ஆனா இவனுக்கு அதெல்லாம் இல்ல. எனக்கு வேண்டியது 600 ரூபாய் போட்டிருக்கோம், 1000 ரூபாயா வெளியில எடுக்கணும், 1000 ரூபாய் கொண்டு போய் திருப்பி கொடுக்கணும். இவ்வளவுதான் இவன் மனநிலை. அங்க போறான், அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு கட்டமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வர்றாரு. என்னன்னா இவன் ரொம்ப நல்ல பேர் எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் கிச்சன்ல வேலை பார்க்கறான். இவன் ரொம்ப சாதுரியமா, ரொம்ப டெக்னிக்கலா இவன் நிறைய விஷயம் செய்யறதுனால அங்க எல்லாருக்கும் இவனை ரொம்ப பிடிக்குது. சில சண்டைகள், சில அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இவன் அழகா சமாளிக்கிறான். அங்க இருக்கக்கூடிய அந்த மேனேஜருக்கு வந்து இவனை ரொம்ப பிடிச்சு போயிடுது. அங்க இருந்து இந்த 2 இடங்கள்லயுமே இவனுக்கு வாய்ப்புகள் வருது. இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லயும் இவன் சில விஷயங்களை கத்துக்கிறான். ஆனா கடைசியா
தாஜுக்கும் போயிடுறான். இவனை வந்து ஸ்பெஷலாவே அங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த தாஜுக்குள்ள வந்துட்டு இவன் உள்ள போயிடுறான். உள்ள போன உடனே இவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அந்த தாஜ் ஹோட்டல்ல போய் நின்னு இவன் வந்து அந்த வேலை பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே மிதப்பு சந்தோஷமா இருக்கு. ஆனா இவனுடைய கவனம் முழுக்க எங்க இருக்கு? டேபிள் கிடைக்காதா? நமக்கு டேபிள் கிடைக்காதா? விஐபிஸ் எல்லாம் உட்கார டேபிள் கிடைக்காதா? அந்த டேபிள்ல நமக்கு டிப்ஸ் கிடைக்குமே அப்படின்றதுதான் இவன் மனசு ஃபுல்லா அதுதான் இருக்கு. கடைசியா இன்டர்ன்ஷிப் முடியும் கூடிய அந்த காலகட்டத்துல இவனுக்கு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு அந்த மேனேஜரோட நல்ல உறவு முறை இவனுக்கு இருந்ததுனால அவனுக்கு அந்த டேபிளும் கிடைச்சிருது. அந்த டேபிள் என்ன டேபிள்னா விஐபிஸ் வந்து உட்காரக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷல் டேபிள். அது அன்னைக்கு அந்த டேபிளை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறது யாருன்னா, நம்ம எல்லாரும் வந்து இங்கிலீஷ் படம், அதாவது இந்த 70s 80sல இங்கிலீஷ் படம்னாலே ஒரே ஹீரோ தான் இந்தியால இருக்கிறவங்களுக்கு ஃபேமஸ். யாரு? ஜேம்ஸ் பாண்ட். அந்த ஜேம்ஸ் பாண்டா நடிக்கிறவர் அவர் வந்து ரோஜர் மியூல் அப்படிங்கிறவர். அவர் தான் அன்னைக்கு கெஸ்ட். இவனுக்கு அது யாரு என்ன எதுவுமே கவலை இல்லை. ஒரு வெள்ளக்காரன் அவர் உட்கார்ந்து இருக்காரு அந்த டேபிள்ல. இவனை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அங்க போயிட்டு அவர் வராரு, பார்த்து பார்த்து நல்லா இவன் கொடுக்குற சர்வீஸ்ல அவர் என்ன பண்றாரு, எழுந்திருச்சு போகும்போது கையை இப்படி மூடின மாதிரி இப்படி வச்சுட்டு அவன் கையில ஒரு விஷயத்த அவன் கையில இப்படி இப்படி வச்சு இப்படி கொடுக்குறாரு. அப்போ அப்படியே மூடின மாதிரியே கொடுத்துட்டு நான் வெளியில போனதுக்கு அப்புறமா நீ கையை பிரிச்சு பாருன்னு சொல்றாரு. இவனுக்கு ஒண்ணுமே பண்ணல, இவன் கையை அப்படி மூடியே வச்சுட்டான். வச்சுட்டு அங்க பின்னாடி இருக்கிறவங்களா அவனுக்கு கடிச்சிருச்சுடா அவனுக்கு கடிச்சிருச்சுடா, என்னவா இருக்கும்? கோல்டு காயின்னா தான் இருக்கும். இல்லடா இல்ல இருக்காது, அவனுக்கு அவங்க ஊர் காசு கொடுத்துருப்பாங்க, அதுதான். ஐயோ செம்ம செம்ம, ஐயோ அது போட்டாலே செம்ம டபுள் ட்ரிபிளா வந்துடும் அவனுக்கு அப்படின்னு எல்லாரும் எக்ஸைட் ஆகுறாங்க, பயங்கரமா எக்ஸைட் ஆகுறாங்க. அதுக்கு இந்த மேனேஜருக்கும் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே இந்த பையனுக்கு வந்த அன்னைக்கே இவனை சர்வீஸை பாராட்டி பத்தாததுக்கு அவர் அதை சொல்லிட்டும் போறாரு. இவன் ரொம்ப நல்லா எனக்கு சர்வீஸ் பண்ணான்ற வார்த்தையும் சொல்லிட்டு போனோன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்னென்னமோ சொன்னாலும் இவனுக்கு என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு கையை அழுத்தி 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 பாக்குறான். அவர் வந்து கிளம்பி போயிட்டார். அவர் வெளியில போன உடனேயே இந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் கும்பலும் எல்லாருமே பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு, ஏன்னா இவன் பழகின விதமும் இவன் அன்பையும் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸும் இவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அந்த மேனேஜரும் நார்த் இந்தியன் தான், அவரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. அத்தனை பேரும் வந்து இவன் கைய போட்டு காட்டு 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 காட்டுன்னு கைய போட்டு பிரிச்சு பாக்குறாங்க. அதுல ஸ்லிப் ஆகி அந்த ஒரு காயின் வந்து கீழே உருண்டு ஓடுது. கீழே உருண்டு ஓடவும் அப்படியே அந்த டேபிள் அந்த சேர் எல்லாம் இப்படி கிராஸ் பண்ணிட்டு அந்த காயின் போகுது. அது பார்க்கும்போது தூரத்துல இருந்து அந்த லைட்டு அந்த இடத்துல எல்லாம் பார்க்கும்போது அது பளபளங்குது. ஒரு இடத்துல வந்து வெள்ளி காசு மாதிரி இருக்கு, ஒரு இடத்துல போனாக்கா இல்ல இது வந்து வெளிநாட்டு காசு காயின் மாதிரி இருக்கு. அப்படியே உருண்டு ஓடுது. ஒரு இடத்துல போய் அப்படியே கீழே போய் இப்படி படுக்குது. படுத்தாதான் தெரியுது அது வந்து 10 பைசா, நம்ம ஊருடைய 10 பைசா. பார்த்த உடனே இவனுக்கு வந்து ஐயோ என்ன இது 10 பைசாவா அப்படின்னு அப்படியே மூட் அவுட் ஆயிடுறான். இவனுக்கு ஒண்ணுமே அதுக்கப்புறம் இவனுக்கோட மூளையும் வேலை செய்ய மாட்டேங்குது, உடம்பும் வேலை செய்ய மாட்டேங்குது, மனசும் வேலை செய்யல. அப்படியே நிலை குலைஞ்சு இவன் நிக்கிறான். அந்த மேனேஜர் என்ன பண்றாரு, அங்கிருந்து வந்து அந்த காயினை எடுத்து பார்த்துட்டு, இது என்ன தெரியுமாடா, அவர் யாரு தெரியுமா, இத வந்து நாங்கெல்லாம் எங்க ஹோட்டல்ல ஃப்ரேம் போட்டு இது அவர் கொடுத்த காயின்னு சொல்லி வச்சாலே கீழே அவரோட பேரும் போட்டோவும் போட்டாலே எங்க ஹோட்டலுக்கு பெருமை வந்துரும்டா. நீ என்னடா இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அப்படின்னு சொல்றதோட இந்த கதை முடிகிறது அன்பர்களே. ஆனா அங்கதான் எனக்கு வந்து எல்லா விஷயமும் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. சோ அவனுடைய இதை வந்து நான் எப்படி 2-3 கோணங்களா என்னால பார்க்க முடிஞ்சது. ஏன்னா எனக்கு வந்து எழுத்தாளரை வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா தெரியும். அவர் என்ன சொல்ல வந்திருப்பாரு, ஒருவேளை டேய் நீ அவ்வளோ அன்பா சர்வ் பண்ண, அவர் உன்னை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாருடா, அந்த வார்த்தை அப்படின்றது சொல்லும் போது அவனுக்கு இன்டர்ன்ஷிப்புக்கு அப்புறமா அங்க பிளேஸ்மெண்ட் ஷுவர். நான் அதை அப்படிதான் பார்த்தேன். ஒரு பெரிய ஹோட்டல்ல நம்ம ஊர்ல எங்கேயோ மூலையில இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மூலமா இன்டர்ன்ஷிப் போன இடத்துல அவனுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்குது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்.
அவனுக்கு ஷுவரா பிளேஸ்மெண்ட். நான் இந்த கதையை அப்படிதான் பார்த்தேன். அதுக்கு அடுத்தது பிளேஸ்மெண்ட்டை தாண்டி அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு அந்த 600 1000 திருப்பி கொடுக்குற வேலை இல்லை. அவனுக்கு மாசம் மாசம் சம்பளமே வந்து ஒரு சாலிடான ஒரு சம்பளத்தோட ஒரு நிரந்தர வேலைக்கு வாய்ப்பு இருந்தது. அதை நான் அப்படி பார்த்தேன். ஆனா அதுக்கு இன்னொரு கோணத்துல பார்க்கும் பொழுதுதான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவன் ஒரு ஒரு பொருள், அது ஒரு 10 பைசாங்கிறத வந்து ஒரு பெரிய அந்த ஹோட்டல் அதை எப்படி பாக்குது, அது ஒரு பெரிய விஷயமா அந்த ஹோட்டலோடைய நிர்வாகத்துல பாக்குற விஷயம் எப்படி இருக்கு, அத ஒரு 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 பெரிய ஐடென்டிபிகேஷனா பாக்குறாங்க. பட் இவனுக்கு அதே அந்த நோக்கம், ஐயோ எனக்கு இந்த நான் எதை தேடி போனனோ அது எனக்கு கிடைக்கல. சில நேரங்கள்ல வாழ்க்கையில நம்ம உன்னை தேடி போறோம், அது நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறத தாண்டி அதுல ஏதோ ஒரு விஷயம் எனக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு நல்லதை கொடுக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் நமக்குள்ள வளர்த்து கொள்ள வேண்டும் சொல்ல வராரோ அப்படின்னு இருந்தது. இந்த கேள்வியை நான் எழுத்தாளர் எக்கனாமிஸ்ட் திரு டாக்டர் சோமவல்லியப்பன் அவர்களிடம் இந்த தளத்தின் மூலமாக நேரடியாக கேட்க விரும்புகிறேன் அப்படின்றத சொல்லி, அவருடைய ஃபீட்பேக்கையும் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பளித்த ஸ்டீஃபன் சார் அவர்களுக்கும் மைண்ட் யுவர் மைண்ட் தள உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். மகிழ்ச்சி. ஒரு கை தட்டலாம். பேசுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. 2 ஸ்டோரியும் அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணி சொன்னீங்க. நல்லா இருந்தது. அந்த கதையை படிக்கணும்னு இன்னும் ஆசையா இருந்தது. சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஓகே, அது எனக்கு கொஞ்சம் நார்மலா இருந்துச்சு. என் செகண்ட் ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காயின் ஒன்னொன்னா விழுந்து அது அது ரைட்டர் எப்படி எழுதியிருப்பாருன்னு தோணுச்சு. அப்படியே கண் முன்னாடியே வந்துச்சு நீங்க சொன்னது. நிறைய டைம் வந்து இல்லை, நான் எதனா எனக்கு வேணும்னா கடவுள் நம்பிக்கை உண்டு. ஸோ நான் எதிர்பார்க்கறத வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்ட மாட்டேன். எனக்கு எது நல்லதோ அதை செய்யுங்க அப்படின்னு தான் வேண்டுவேன். ஸோ எது நடக்குதோ அதை நான் வந்து அது என்னோட நல்லத்துக்கு அப்படின்னு நான் எடுத்துப்பேன். ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த பையனுக்கு அது நல்லது, ஆனா அவன் பார்த்தது கிடைக்கலன்னு அவன் டிசப்பாயிண்ட் ஆயிடுறான். ஆனா அது அவனுக்கு எவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணுன்றத அவன் ரியலைஸ் பண்ணல. இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டோரி. தேங்க்யூ. தேங்க்யூ சர்லா. தேங்க்யூ. தேங்க்ஸ் சர்லா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். நீங்க சும்மா கிரேடா பண்ணுங்க. என்னச்சு? சும்மா கலடா பண்ண உங்களை அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே, சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, ஜாயின் பண்ணதுக்கு நன்றி. ஓகே அருமை. சார். அதாவது 2 ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? முதல் ஸ்டோரி சோகமா இருக்குதுன்னு சொன்னீங்க, ஆனா 2வது ஸ்டோரி நார்மலா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா தலைகீழ தான் இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா புரியுதுங்களா? 2வது ஸ்டோரி வந்து எமோஷனல் டச். முதல் ஸ்டோரி வந்து இயல்பா நடக்கிற விஷயம், இது எல்லாருக்குமே நடந்து இருக்கிற விஷயம், பல பேர் பார்த்த விஷயம். ஆனா ஒரு எதிர்பார்ப்புக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அந்த பையனுக்கு. அந்த பையன் எதிர்பார்ப்புன்றது குடும்ப சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில ஒரு விஷயம் கிடைக்குது, அதனுடைய மதிப்பு என்ன? அங்கதான், அது வேற ஒண்ணும் கிடையாது. அந்த மதிப்பு என்னன்றதுதான். அந்த மதிப்பை நாம எப்படி வைக்கிறோம், எப்படி உருவாக்குறோம் அப்படின்றது இந்த ஸ்டோரி தான். எனக்கு நீங்க தான் இதான் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இதை நானும் சாரம் வேற டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோமாலி சாரம் வேற நானும் டிஸ்கஸ் பண்ணேன் இதை. இது வந்து இது மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் தியரி இது. அதுதான் விஷயம். அதாவது எந்த பொருள் கிடைக்குதுன்றதை விட அந்த பொருளோட மதிப்பை நாம எதை வச்சு எப்படி பாக்குறோம் அப்படின்றது ஒரு பக்கம். கொடுத்தவரோட வேல்யூ என்ன? அதே வந்து இன்னைக்கு ஆன்டிக் இது பழைய காயின்களுக்கு எல்லாம் வேல்யூ கொடுக்குறோம்ல, என்ன மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்குறோம்? பழைய காயின்களுக்கு எல்லாம் ஒரு வேல்யூ கொடுக்குறோம். இந்த அந்த 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 ஒரு 10 பைசா ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சு அதை வந்து பண்ணாங்கன்னா ஒரு ஒரு 10 வருஷம் கழிச்சு அது கோடி கணக்கில் $1 மில்லியன் சேல் ஆகும். ஒண்ணுமே கிடையாது, சாதாரண ஒரு காயின் தான். பட் அதுக்கு நாம எப்படி வேல்யூ கொடுக்குறோம்? கீழே அவர் ரோஜர் அவர் வந்தாரு அப்படின்ற பட்சத்துல அந்த அந்த காயினுக்கு கொடுக்குற மதிப்பு, இது என்ன சொல்ல வராரு அப்படின்றது நான் கடைசியா சொல்றேன். மத்தவங்களும் பேசுங்க. ஒரே ஒரு இது
சொல்லுங்க. சோ இது வந்து கற்பனை கதையா இல்ல உண்மையாலுமே அந்த மாதிரி ஏதாவது உண்மையாவே அஹ், நடந்ததுன்னு அதுல ரோஜர் ரைட்டர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இதில் நானும் இருக்கிறேன் அப்படின்னாரு. அது வந்து தெரியல, அவர் ஓகே தான் சொல்லணும். ஓகே ஓகே தேங்க்யூ ரேணு. நடந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து சார் சொல்வார், ஒன்றும் பிரச்சனை, நாளைக்கு காலையில நியூஸ் வந்துரு. ஓகே மகிழ்ச்சி. இது வந்து முதல் கதை வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ன்றது ஒரு பக்கம். எது முக்கியம்? ரெண்டுமே வேல்யூ தான். ஒரு வேல்யூ தான் பேசுது ரெண்டுமே. அதுவும் அந்த கதையும் ஒரு விதமான மதிப்பு பேசுது, அடுத்த கதையும் ஒரு விதமான மதிப்பு தான் பேசுது. பேசுவோம். பேசுவோம். பிரேமா மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆஸ் யூஷுவல் ரேணு மீரா சிறப்பா 2 கதைகளையும் நல்லா சொன்னாங்க. அவர் சோமவள்ளியப்பன் சாருடைய கதைகள்லாம் மோஸ்ட்லி அந்த ரியலிஸ்டிக் டச்சோட தான் நமக்கு இருக்கு. நம்ம ஏற்கனவே அவருடைய கதைகளை பார்த்திருக்கோம். நான் அவர் இப்படி எல்லாம் முன்னுரையில எல்லாம் ஸ்டீஃபன் சாருடைய இதுல வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றதெல்லாம் எனக்கு இன்னைக்குதான் தகவல் தெரியும். நான் பார்க்கல. நான் கொஞ்சம் வெளியே இருந்ததுனால அதை பத்தி படிக்கவும் வாய்ப்பு இல்லை. அந்த புத்தகங்களையும் நம்ம இன்னும் வாங்கல. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் முதல் கதை வந்து நிறைய வீடுகள்ல வந்து ஒருவேளை தனக்கு வாரிசு வேணும்ன்றதுனால மனைவியை வந்து விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சில இடத்துல இருக்கிறதுனால இதை வந்து ரொம்ப வந்து அந்த டச் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற பாண்டிங், தோ ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் அந்த கேர், இதெல்லாம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரெண்டாவது கதையை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் வந்து ஒரு ஸ்டெப் மதர் கிட்ட வளர்ற பையன். அவ்வளவு ஒரு வீரமா வந்து நீ கொடுத்த 600க்கு நான் 1000 கொண்டு வந்து கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு வந்த பையனுக்கு இவர் பெரியவர், நம்மளுக்கு நிறைய என்னமோ கொடுத்துருப்பாரு அப்படின்னு எல்லாரும் வேற சேர்ந்து அப்படி மொச்சுக்கிட்டு அவனுடைய கையை திறக்கும் போது அது 10 காசு தான் இருந்தது அப்படின்றது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்டா அவன் நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த ஹோட்டல் அதிபருக்கு நீங்க சொன்ன மாதிரி இது ஆன்டிக் காயின், இதனோட வேல்யூ வந்து இதை மாட்டி வச்சாவே எவ்வளவு வேல்யூ அப்படிலாம் அவர் சொல்றதுனால மேபி அது ஆன்டிக் காயினா இருந்திருக்கலாம். அப்படி இல்ல, அப்படிப்பட்ட பெரியவரையே வசியம் பண்ணி அவர் ஒரு டோக்கன் ஆஃப் லவ்வா இவன்ட்டு இந்த காயினை கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு அந்த ஹோட்டல் அதிபர் வந்து இவனுக்கு நல்ல பொசிஷன்ல நல்ல ஜாப் ஏற்கனவே முதல் நாள்லயே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறவனுக்கு இன்னும் நல்ல ஒரு வாய்ப்புகளையும் வசதிகளையும் செஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருந்திருக்கலாம். பட் 2 கதைகளுமே வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ரேணு மீராவுடைய கதை கேட்கல்ல வந்து பங்கெடுத்துக்கிட்டது ரொம்ப மகிழ்வா இருந்தது. தேங்க்யூ சார். நீங்க அவர் ஸ்டீஃபன் சார், நீங்க அவர்கிட்ட கேட்டுட்டு அது வெதர் இட் இஸ் ஆன்டிக் காயின் ஆர் த ஃபியூச்சர். இல்ல ஆன்டிக் காயின் இல்ல மேடம், அது ஆர்டினரி 10 பைசா தான். 10 பைசா தான். அதனுடைய வேல்யூ ஒரு வருஷம் போக போக அது ஆன்டிக் காயினா மாறும். இல்ல அப்படிப்பட்டவர் கொடுத்தது ரொம்ப பெரியவர். நம்ம பிளஸிங்ஸ் வந்து பெரியவங்க கிட்ட வாங்கும்போது 1 ரூபா கொடுப்பாங்க அந்த காலத்துல. நம்ம பழைய முதல்வர் எல்லாம் உங்களுக்கு தெரியும் 10 ரூபாய் கொடுப்பாரு நியூ இயர்லன்றது வந்து பெரிய செய்தியாவே வரும். கலைஞர் வந்து நியூ இயருக்கு வந்து போய் விஷ் பண்றவங்களுக்கு எல்லாம் 10 ரூபாய் கொடுப்பாரு. அது வந்து ஒரு பெரிய நியூஸாவே போடுவாங்க, 10 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்றத வாங்கிட்டு இல்ல. அந்த மாதிரி வந்து ஒரு டோக்கன் ஆஃப் லவ். அது இவங்களுக்கு ஒரு சிக்னல், அந்த கடைக்காரங்களுக்கு இவன் நல்லா சர்வ் பண்ணா அப்படின்ற ஒரு சிக்னலுக்காக அவர் கொடுத்திருந்திருக்கலாம். பட் ரொம்ப சிறப்பா இருந்ததுமா, ரொம்ப நல்லா இருந்தது. மகிழ்ச்சி மேடம். வாங்க, அடுத்து யார் பேசுறது? மேடம் பேசுறீங்களா? பேசுறேன் சார். அது ரேணு மேடம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு உங்களுடைய கதையை கேட்குறோம். அதுக்கு மிக மகிழ்ச்சி. 2 கதையுமே ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்க. 2மே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கதை. நான் முதல் கதையை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவர் வந்து கொஞ்சம் வெளியில் கொண்டு வர மெசேஜ் வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மேரேஜில் இருக்கிற கன்ஜெனிட்டல் அப்நார்மல் ப்ராப்ளம்ஸ், அது நம்ம வந்து யூஷுவலாக நம்ம அதை கடந்து போயிடுறோம். அது வந்து அவர் மெனக்கெட்டு திருப்பி திருப்பி சொல்கிறாரு. அது வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ், அது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறது, கசினை கல்யாணம், இது வந்து நடைமுறையில் நம்ம ஊரில் நடக்குது. 50% எல்லாம் சரியாக வருது. ஆனால் அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே கொண்டு வந்து காமிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து அந்த இமோஷனை கொண்டு வராரு, கன்சர்னாக இருக்கிறது, அந்த ஒய்ஃப் கிட்ட கன்சர்ன், நீ என்னன்னாலும் சரி, நீ தான் முக்கியம், குழந்தை இல்லாட்டியும் சரி அப்படிங்கிறத கொண்டு வராரு. ஆனால் இது வந்து நம்ம கடந்து அதை வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி நினச்சிட்டு இன்னும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. ஸோ அந்த அந்த முறைகள் வந்து கொஞ்சம் எல்லாரும் இப்போ சயின்டிஃபிக்காக இருக்கிற
உலகத்தில். இதை அவங்க யோசிக்கணும். ஸோ அது ஒன்று நான் நினச்சேன். அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த ரெண்டாவது கதை வந்து ஸ்டீஃபன் சார் சொன்னாப்லேயே வேல்யூ சிஸ்டம் தான். எது கான்க்ரீட் அவன் ரிவார்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், ஒரு கான்க்ரீட்டாக எனக்கு ஒரு ரிவார்டு. ஆனால் இது வந்து கான்க்ரீட் கிடையாது. இது வந்து அவனுக்கு வந்து நிறைய வருஷத்துக்கு இந்த அட்வான்டேஜ் அவனுக்கு புரியல, இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது அது கிளியர் கட்டாக தெரியுது அவனுக்கு. ஆனால் இதை வந்து அவன் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் சொன்னாப்புல அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இது வந்து ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அவன் எடுத்து ஃப்ரேம் பண்ணி கூட அவன் வச்சுக்கலாம். நிறைய அவனுக்கு அதில் நிறைய பலன் இருக்குங்கிறது அவனுக்கு புரியல. ஏன்னா அவனோட லெவல் அவ்வளோதான். அவனோட லெவல் வந்து அவனுக்கு இம்மீடியட்டாக அவனுக்கு வந்து ரிவார்டு வேணும், அந்த ரிவார்டில் வந்து அவன் வந்து பலன் அடையணும், அதுதான். ஸோ இம்மீடியட் ரிவார்டு என்ன, கான்க்ரீட்டாக லேட்டர் ரிவார்டு, லாங் டேர்ம் ரிவார்டு என்ன. ஸோ இதை தான் அவர் காமிக்கிறாரு அப்படின்னு நினச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். நீங்க ஃபர்ஸ்ட் கதையில சொன்னது வேலிட் பாயிண்ட் மேடம், அதுதான் உண்மை. ஓகே, அதான் உண்மை. அது வந்து இதுதான் அது செய்தி அந்த இடத்துல. அது இது வந்து மேஜரா செய்தி அதுதான். அதை தவிர அடிஷ்னல் செய்தி என்னன்னா, அங்க சோசியல் வந்து நம்மளோட சமுதாயம் எப்படி பார்க்கும், அது அந்த சூழ்நிலை எப்படி பார்க்கும்ன்றதும் அவங்க சொல்லியிருக்காரு. சயின்டிபிக்கா பார்க்கும்போது இதுதான் மெசேஜே. வந்து இது எத்தனை பேர் உணர்வாங்கன்றது அடுத்தது. தெரியல. ஆனா அதாவது உணர்ந்துதான் ஆகணும்ன்றதுதான் கட்டாயம். உணர்ந்துதான் ஆகணும்ன்றதுதான் கட்டாயம். என்னோட என்னோட எங்க ஃபேமிலியில ஒருத்தங்களுக்கு அப்படி ஆச்சு. அந்த குழந்தை வந்து கம்ப்ளீட்டா வந்து 1 இயர் தான் இருந்தது அந்த குழந்தை. இதே மாதிரி தான் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த குழந்தை இறந்துருச்சு. இது வந்து நிறைய இடத்துல நடக்குது. நிறைய நம்ம வந்து நல்லது பாசிட்டிவா இருக்கிறது ஒரு 50%. இது வந்து இந்த சயின்டிபிக் வேர்ல்ட்ல இருக்கிறத எடுத்து சொல்றதுக்கு அவர் இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நான். பல பேர் மென்டல் டிசார்டர் இருக்கிறவங்க, பல பேர் மென்டல் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா இந்த பிரச்சனை இருக்கும். சொந்தத்துல கல்யாணம் பண்ணுங்க, எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க அவங்க கனெக்டடா இருந்திருப்பாங்க. அந்த பிளட் வந்து அவங்களுக்கு வேற பிளட் கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வர வாரிசுல பார்த்தோம்னா பிரச்சனை வரும். இது வந்து நான் எதிர்ப்பே கண் கூட பல ஃபேமிலிஸை பார்த்துருக்கேன். பல ஃபேமிலிஸ் அது வந்து ரொம்ப கொஞ்சம் நம்ம வந்து பெண் பார்க்கறது, கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்லயோ, அந்த நம்ம சொந்தமான்றது ஒரு பக்கம், க்ளோஸ் ரிலேஷன் இருக்கிறது அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நேச்சுரல் சொல்லின்னு தான் இருக்குது, இயற்கை சொல்லின்னு தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றோம்ன்றதுதான் பார்ப்போம். வாங்க சார், அடுத்து நான் பேசுறேன் சார். வாங்க சார், ரவி சார் பேசுங்க. மேடம் ஆஸ் யூஷுவல் அலமேல் மேடம் கொஞ்சம் இருங்க. ரெண்டு மேடம் ஆஸ் யூஷுவல் உங்கள் கதை சொன்ன இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில் வந்து ஆக்சுவலாக 20 இயர்ஸ் லேடி வந்து 40 இயர்ஸ் ஹஸ்பண்டை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் ஜென்ரலாக நடந்திருக்கு இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸு. செகண்ட் வந்து அந்த உறவு முறையில் கல்யாணம் பண்ணுறது, அதனால் பிரச்சனை வந்தாலும் அந்த ஹஸ்பண்ட் வந்து ரெடியாக இருக்காங்க அப்படின்ற இதை தான் அவர் சொல்ல வர்றாரு. அந்த வேர்டிங்ஸ்லாம் பார்த்தோம்னா மேபி நம்மளுக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கலாம். ரெண்டாவது ஸ்டோரியில் வந்து அந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய இதை எதிர்பார்க்குறான். அதாவது 600 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாயா வந்துடாதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கும்போது ஒரு 10 பைசான்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் அளிக்கும். ஒரு நாகேஷ் ஒரு படத்தில் வந்து ஒரு காயினை பாக்கெட்டில் போட்டு ஓட்ட பாக்கெட்டில் கீழே கீழே விழுமே. ஸோ அந்த மாதிரி சர்வசுந்தரம். ஸோ அந்த சீன் தான் அது. அந்த காயின் உருண்டு போகிற சீனை வந்து நீங்கள் நல்லா கண்ணாடி கொண்டு வந்தீங்க. ஸோ அது நல்லாவே இருந்தது. நான் இதோட சொன்ன மாதிரி அதோட மதிப்பு அவனுக்கு அப்போ தெரியல, மேபி பின்னாடி தெரிய வரலாம். அந்த சமயத்தில் அவர் இருந்தேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்ல வரான்னு சொல்லி தெரியல. அவர் அந்த நீங்கள் அவரை பேட்டி கண்ட இன்டர்வியூவில் கூட அவர் நல்ல கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. எல்லாரும் எழுதுங்கள், எதை பற்றியும் எழுதுங்கள், ஆனால் எழுதாமல் இருக்காது எழுதினாரு. அந்த கருத்து வந்து எங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நான் சோமவல்லியப்பன் இல்லை, அவர் செமவல்லியப்பன். நான் சோமவல்லியப்பன் சொல்லி எழுதும் போது அது ஆட்டோ கரெக்ஷனே வந்து செமவல்லியப்பனா போகுது. ஸோ அதனாலேயே நான் வர செமவல்லியப்பனை அப்படியே விட்டேன். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பேரு பட்டம் கொடுத்துட்டீங்க நீங்க. சரி, ஓகே சார், நாளைக்கு சொல்லுவாரு. அவரு நமக்கு என்ன பட்டம் கொடுப்பாரோ தெரியல. சிவகுமார் சார் வாங்க, பேசுறீங்களா? வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ரேணம்மா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா ரெண்டு கதையும். ஸ்டீஃபன் சார் சொன்ன மாதிரி தான் ரெண்டாவது கதை எனக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசமாயிடுச்சு. என்னடா இவ்வளவு டிசப்பாயின்மெண்டாரு, ஐயோ அந்த பையன் அவ்வளவு ஆவலா செஞ்சான், நல்ல அமௌண்ட் கிடைக்கும், நல்ல டாலர் கிடைச்சிருக்கும் அப்படிலாம் நானும் கற்பனை இருந்தேன்.
கடைசியில வெறும் 10 பைசால நீங்க ரொம்ப பில்டப் பண்ணிட்டீங்க. சஸ்பென்ஸ் பில்டப் பண்ணி ஐயோன்னு ஆயிடுச்சிருங்க. ஐயோ பாவம் அந்த பையன்ற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க எனக்கு. அது நீங்க சொல்றப்பவே ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப சஸ்பென்ஸ் பில்டப் பண்ணி அந்த ஆர்டினரி பாருங்க, அந்த பையன் பாருங்க பாம்பேல போறப்போ சித்தி கிட்ட கொடுமையை சித்திகள் வசை பாடி அங்கிருந்து போய் முன்னேறணும். அந்த சித்தி கொடுமை தான் அந்த அளவுக்கு முன்னேறி நான் அப்படி நினைச்சுக்கிறேன். நான் சித்தியோட கொடுமைகள்லாம் உண்மையிலேயே ரொம்ப பரிதாபத்துக்குரியது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். அதான் அந்த அது நல்லா கொண்டு வந்திருக்காரு சார். அது நீங்க சொன்னது நல்லா இருக்கு. அவன் தாஜ் ஹோட்டலில் அங்க போய் ஜேம்ஸ் பாண்ட் ஹீரோ வர்றாருன்னா எப்படி இருக்கு அந்த பாருங்களேன். அப்படி அவன் எவ்வளவோ எதிர்பார்த்திருப்பான் இல்லைங்களா. அவன் சாதாரண 10 பைசா கொடுத்துட்டு ஒரு குழந்தை அதோட வேலையை நான் புரிஞ்சுக்கணும். ஸ்டீபன் சார் சொன்ன மாதிரி அதோட வேல்யூ தான் முக்கியம், 10 பைசா முக்கியம் இல்லை. டோக்கன் ஆஃப் லவ், டோக்கன் ஆஃப் இதுதான். ரொம்ப ரொம்ப நாள் தான் நீங்க சொன்னீங்க. முதல் கதை குழந்தை பேரு டிலே ஆகுது, ஃபீலிங்ஸ் அந்யோன்யம் அன்பெல்லாம் இருக்கு. அந்த ஹஸ்பண்ட் எதிர்பார்க்கறதுக்கு டாக்டருக்கு போறதுக்கு கூட நம்ம கஷ்டப்படும். டாக்டர் திட்டுவாங்க அப்படின்றாங்க பாத்தீங்களா. டாக்டர் எரிஞ்சு விடுவாங்கன்ற ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா. ஒரு கைனிகாலஜிஸ்ட் குழந்தை பேரு மருத்துவர்கள் அந்த காலத்துல 70 என் மனைவி கூட ஒரு கைனிகாலஜிஸ்ட் போறப்போ வசைதான் விடும். என்ன நீ அவன் அந்த எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என் வயசுக்கு போன குடும்பம் டாக்டர் எரிஞ்சுதான் விழுந்துருக்காங்க. என்னவோ தெரியல, எனக்கு என்னவோ அந்த காலத்துல அப்படிதான் இருந்தாலும் தோணுது. இந்த கதையில அப்படி டாக்டர் எரிந்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னப்போ 72, 74, 75 நான் போன ஜெனிக்கல் கொஞ்சம் திட்டுவாங்க, அக்கறையெல்லாம் திட்டுறாங்க. அதனால அவங்க திட்டுவாங்கன்ற பயத்தோட தான் நாங்கள் போயிருக்கோம். இதா சொல்றதுக்கு கூட யோசனை பண்ணுவோம். அந்த மாதிரி தான் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. அந்த டாக்டர் அந்த எழுத்தாளர் ஒரு இடத்துல ஒரு இடத்துல சொல்றாரு, எரிந்து விழுவார்கள் அப்படின்றது வார்த்தை எனக்கு உணர்த்தியது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப 2 கதையும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. டிஃபரெண்ட் ஃப்ரம் ஜெயகாந்தன் ஸ்டோரி. என்ஜாய் பண்ண வாழ்த்துக்கு. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வாங்க, அதை கை விழுத்துனாங்களே கணேசன் சார், வாங்க. கணேசன் போயிட்டீங்களா? ஆமா சார், ஒரு வெளியேறிட்டார். போயிட்டாரா? ஓகே, சரி, ஓகே. வாங்க அலமேல் மேடம். மேடம், ஃபேண்டாஸ்டிக் ஸ்டோரிஸ். வணக்கம் மேம். ஃபுல் ஆஃப் குட் லெசன்ஸ். இது வந்து இந்த ஜெனட்டிக் அப்னார்மாலிட்டி நான் சொன்ன மாதிரி பிளட் குரூப்ல எப்படி ரிசெசிவ் ஜீன் இருக்கோ அதே மாதிரி டிஃபெக்ட்டுக்கும் ரிசெசிவ் ஜீன் இருக்கு. இந்த ஜீன் சேர்ந்தா ரிசெசிவ் ஜீன் பேரு. அதுல டாமினன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க மாமா கல்யாணம் பண்ணே எனக்கு ஒன்னும் ஆகலம்பாங்க. பட் சம் ரிசெசிவ் ஜீன்ஸ் ஆர் present in both husband and wife, and they are the likely chance of carrying their recessive gene in close family relationship. And if these recessive genes come together, definitely the child will have any problem like mental disactivity or brain deformity, heart deformity, facial deformity. நாங்க சில குழந்தைலாம் எனக்கு காமிச்சாலே தலை பெருசாவும் வாய் பிளவும் கண்டம் பெருசாலும் அவங்களும் காமிக்கலாம். அந்த மாதிரி குறைங்கள்லாம் இந்த மாதிரி கன்சாங்கினிட்டி, இட்ஸ் கால் கன்சாங்கினிட்டின்னு பேரு. அத்தை பையன், மாமா பையன், சித்தப்பா பையன், அந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் வரலாம். அப்போ வந்து இப்பெல்லாம் நல்ல சான்ஸ் இருந்தாலும் முதலே கண்டுபிடிச்சு சொல்லியாச்சு. அதனால அவர் ரொம்ப வருத்தப்படாதது ரொம்ப நல்ல விஷயமா நீங்க சொல்றீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இப்படிதான் எடுத்துன்னு போகணும். ஓகேமா, நீ பொழைச்சியா, அது போகணும்னு சொல்லணும். அப்படி அவங்க முதலே இவங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க வேற ஏதாவது மெத்தட்ல அவங்க குழந்தை அடாப்ட் பண்ணிருக்கலாம். இவ்வளவு வயசு விட்டுருக்க வேண்டாம், 40 வயசு வரைக்கும் விட்டுருக்க வேண்டாம். So there should have been some guidance from other side, from medical side also, for all these couples when they don't have children for a long time. இது முதல் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது ஸ்டோரி, அந்த பையன் சின்ன பையன் ரொம்ப நார்மல்ல எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன டிப்ஸ் வந்திருக்குன்னு பாக்கிறது ஆசையா. ஆனா அவங்க கையில வைக்கச்சே அவனுக்கு தெரிஞ்சிருக்குமே, சொல்லியா ஸ்மால் ஆப்ஜெக்ட்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஆனா நம்ம நினைச்சிருக்கலாம் ஒருவேளை வெள்ளி காயின் ஏதாவது கொடுத்துருப்பாங்களோ, வெள்ளி சில்வர் ஏதாவது கொடுத்துருப்பாங்களோ நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த பையனுக்கு அது வெறும் 10 பைசானே சப்புன்னா இருக்கும். பட் சாரும் ஆத்தரும் சொல்ற மாதிரி நினைச்சிருக்கிற மாதிரி இட் மே பி a treasure for him in future. You brought out the sentiment very correctly, and in the end suspense எங்களுக்கே விட்டது இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது மேடம். You are expert in stories. All the best. Thank you so much ma'am. Thank you madam. Thank you very much. அடுத்து யார் பேசுறது? சக்கரபாணி சார் வாங்க.
எம்ஐஎம் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு தந்த ஸ்டீபன் சாருக்கு நன்றி. ரேணுமே ராமேரம் சரியான கதை சொல்லி என்பதை நிரூபித்து விட்டார்கள். 2 கதைகளுமே அருமையானது. நான் 2லுமே ஒன்றி போய்விட்டேன். முதல் கதை ஏறத்தாழ நான் நேரடியாக அனுபவித்த தருணங்கள். என் மகளுக்கு கல்யாணமாகி 8 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லை. அது ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய முகத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் போனோமா எங்ககிட்ட சரியா கூட பேசாது. ஏன்னா எந்த வித விசேஷத்துக்கும் சொந்தக்காரங்க விஷயத்துக்கு எதுக்குமே போக மாட்டாங்க. இங்க சென்னையில தான் இருந்தாங்க, பள்ளிக்கரணையில இருந்தாங்க. என்னம்மான்னு கேட்டா சோகமா சொல்லும், யார் முகத்தை பார்க்கறது எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்ட்டு. அது என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எங்க அத்தைய வந்துட்டு கல்யாணம் பண்ணவர் தூரத்துல தான் கொடுத்தோம், உறவுல கிடையாது. 3 வருஷத்துக்கு வரைக்கும் குழந்தை இல்லைன்னு உடனே அவர் ரொம்ப அப்செட் ஆயிட்டார். 3 வருஷத்துலயே உடனே என்ன பண்ணாரு, அவருடைய அக்கா மகளை ஏற்பாடு பண்ணிட்டாங்க 2ஆம் தரத்துக்கு. நாங்கெல்லாம் உறவுக்காரங்க எவ்வளவோ சொல்லி என்னென்னமோ தடுத்து பார்த்து, சரி கல்யாணம் பண்ணிக்கிற வெளியில எங்கன்னா பண்ண போனா இல்லை இல்லை எங்க அக்கா பொண்ணு தான் கட்டிக்குவோன்னு பிடிவாதம் காட்டி அதே மாதிரி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தை இப்போ நீங்க கதையில சொன்ன மாதிரி அது குறைபாடு உள்ள குழந்தையா தான் பிறந்தது, ஆனா உயிரோடு இருந்துருந்தது. அது இதெல்லாம் என் டாக்டர் கண்ணால பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. அதனால அவங்களுக்குள்ள உள்ளார அந்த பயம் இருந்திருக்கும். எங்க நம்ம ஹஸ்பண்ட் அப்படி ஏதாவது 2ஆம் தரம் போயிடுவாரோ அப்படின்ட்டு ஒரு பயம் போல. அது எங்ககிட்ட சொல்லலை. ஆனா எங்க மருமகனை பொறுத்தவரையில கேஷுவலா தான் இருந்தார். அவர் சொல்லுவாரு, என்ன மாமா அவசரம், பரவாயில்ல மாமா பார்த்துக்கலாம். 2 பேருமே ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க. அது பார்த்துக்கலாம் மாமா, ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை, அது சும்மா அது அப்படி இப்படி இப்படியே சமாளிச்சுட்டு நல்லதா இருப்பாரு. ஆனா என் டாக்டர் தான் ரொம்ப உரி ஆயிட்டாங்க. 8 வருடம். அத கடைசியில 8வது வருஷம் வரும்போது அவங்க வேளச்சேரியில அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் அந்த இதுல போயிட்டு அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அது ஓரளவுக்கு சரியான மாதிரி இருந்தது. எங்களே வர சொல்லிட்டாரு, நீங்க வந்து ஒரு 40 டேஸ் இங்க இருக்கணுமாம்மா, நீங்களும் அத்தையும் வந்துருங்க, இங்கே இருங்க கூடாது. நாங்க 2 பேரும் போயிருந்தோம். ஒரு அவங்க டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணு ஒரு 10 நாள் 15 நாள் நினைக்கிறேன். நாங்க வீட்டில் தான் இருக்கிறோம். நடு ராத்திரியில் திடீர்னு குழந்தை பெயின்ல துடிக்க ஆரம்பிச்சது. உடனே நாங்கெல்லாம் பயந்து போய் பக்கத்துல மடிப்பாக்கத்துல இருந்தாங்க. அப்போ வீடு மாறி போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். அது ஆயிடுச்சு, பட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அன்னைக்கு முழுக்க அந்த பொண்ணு அழுது அழுது எவ்வளவோ டாக்டர் வந்து கடைசியில் ஊசி போட்டு தூங்க வைக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அதை கண் கூட பார்த்து அதில் அப்செட் ஆகிப்போச்சு. மாப்பிள்ளை கொஞ்சம் இதுவானாரு. அப்புறம் கடைசியில அவங்க மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ண, ஏமா கொஞ்ச நாளைக்கு நீ வேணா கனடாவுக்கு போயிட்டு வரியா, சும்மா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாயான்னு இருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொன்னார், நானும் கூட லீவ் போட்டு வரமான்னு சொல்லி அவங்க 2 பேரும் அதே மாதிரி தான் போனாங்க கனடாவுக்கு. பை லக்கிலி அவங்க போய் ஜாயின் அங்கே போயிட்டு சேர்ந்த அந்த மாசத்துலயே அந்த பிள்ளை கன்சீவ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் வந்து எங்களுக்கு சொல்லி, நீங்க இப்ப வர வேணாம், அந்த நெருக்கத்துல டெலிவரி நேரத்தில் வந்தா போதும்னாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப் நாங்க கனடாவுக்கு போனது. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷத்துல நம்ம எழுத்தாளர் சாவி வந்து வாஷிங்டன்ல திருமணம்னு ஒரு நாவல் எழுதினார், இது எழுதாப்ப அது மாதிரி கனடாவில் போய் நாம வந்து இது வளைகாப்பு நடத்தணும் அப்படின்னு பிற்பாடா போனோம். நானும் என் ஒய்ஃபும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு ரொம்ப சிறப்பா அங்க அந்த வளைகாப்பு நடத்தணும். அவ்வளவு ஆர்வம் குடும்பத்தை எல்லாருக்கும் அந்த இதுல. அத மாதிரி அந்த வேதனைய என் பொண்ணு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அது அப்கோர்ஸ் எங்க சர்ச்சில் வந்து அது சாட்சி கொடுக்க வந்தது. அப்ப வந்து அழுதுகிட்டே சாட்சி இருந்தது. எந்த இடத்துல நான் அவமானப்படுத்தப்பட்டனோ அதே இடத்துல இன்னைக்கு ஆனந்த கண்ணீரோடு அவங்க முன்னாடி நிக்கிறேன்னுட்டு. அது மாதிரிலாம் பல இடத்துல அவமானங்கள் அதெல்லாம் பட்டு அந்த பிள்ளைக்கு மனம் நொந்து போனது. அதனால குடும்பத்துல என்னங்கன்னா, இது மாதிரி ஒரு குழந்தை இல்லைன்னு பார்த்து அந்த குழந்தை வரம் அது ஒரு பெரிய இது. அதுல அவரு வந்து உடையாம இருந்தாரு. இப்ப அந்த கதையில ஆசிரியர் சொல்றாரு பாருங்க, அது உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு நல்ல குணம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க சிம்பிளா சொல்றேன். இன்னொரு நண்பர் ஒருத்தர் இருந்தார், ரயில்வே கார்டா இருந்தார். அவருக்கு வந்து 8 பெண் குழந்தைகள் 1 by 1 எல்லாமே பெண் குழந்தைகளா பிறந்து. இவரு வெறுத்து போயிட்டாரு. ஐயப்பன் மாலை போட்டு பார்த்தாரு, என்னென்னமோ போட்டு எண்ணி பார்த்தாரு. கடைசி 9வது கன்சீவ் ஆகுறப்போ டாக்டர் அது செக்கப்ல போறப்போ ஆண் குழந்தை எண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். இவருக்கு ஒரே சந்தோஷம், அப்பா ஒரு ஆண் குழந்தை உருவாயிடுச்சு. ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர்ல தான் அட்மிட் பண்ணாங்க. திடீர்னு போன் படிச்சது,
நீ தம்பி வாப்பான்னாரு. என்னன்னு கேட்டா ஃப்ரெண்டு தான் அவரு, என்ன தம்பின்னு கூப்பிடுவாரு. அவ போய் சேர்ந்துட்டாப்பா ஆனாரு. என்ன ஆச்சு? என்ன டெலிவரி ஆச்சு, குழந்தை நல்ல குழந்தை, ஆண் குழந்தை நல்லா பிறந்து போச்சு, அவ போய் சேர்ந்துட்டாப்பா அப்படி ஒவ்வொன்றும் அழறார் போன்லயே. அவர் கொஞ்சம் தண்ணி போடுறவர். அப்புறம் வெறுத்து போய் என்னடான்னு சொல்லி விழுந்து அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும். ஓடி போய் நேரா நான் மார்ச்சுவரி கிட்ட தான் போனேன். ஏன்னா அந்த மாதிரி பெரிய இது இறந்துட்டு இருக்கிறாங்கன்னு உடனே மார்ச்சுவரி எடுத்து போயிருப்பாங்க. அங்க போய் லிஸ்ட்ல தேடி தேடி பார்க்குற பேரை காணல. அதுக்கப்புறம் எந்த வார்டு அதுன்னு தேடி பிடிச்சி போயிட்டேன் அந்த இடத்துக்கு. போய் பார்த்தா அந்த அம்மா பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா இது மாதிரினா, குழந்தை தான் இறந்து போச்சு, அவருக்கு அந்த அப்செட் ஆயிட்டாரு, ஓவரா தண்ணி அடிச்சுட்டு உங்ககிட்ட போன்ல பேசியிருப்பாரு, குழந்தைக்கு பதில் என்ன சாவடிச்சிட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரி அப்செட்டான கணவர்கள் இதுவா உண்டு. ஆனால் இவரு அது ரொம்ப அதை ஏத்துக்கிட்டது, அது ரொம்ப ஆசிரியர் வந்து நல்லாவே எழுதியிருக்காரு. பாராட்டுக்கள். நீங்க கதை சொன்ன அந்த இது வந்துட்டு மிக அருமையாக இருந்தது. சரியாக கதை அதை எடுத்துரைத்தீர்கள். இரண்டாவது கதையில வந்துட்டு இது அந்த வேல்யூ தான், அந்த காசுக்குள்ள வேல்யூ. 1960s ஆல்மோஸ்ட் நம்ம குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க. 1906 இந்த தொண்டி காலனான்னு ஒண்ணு புழக்கத்துல இருந்தது. சென்டர்ல ஓட்ட போட்டிருக்கோம். அந்த காலனா அப்போ புழக்கத்துல இருந்தது. அப்ப அந்த காலனா, அரையணா, ஒரணா அதெல்லாம் இருந்தது புழக்கத்துல. எங்க தாத்தா வந்து எனக்கு என்ன பண்ணுவாருன்னா, தேவாரம், திருப்புகழ் இதெல்லாம் வந்துட்டு ஒப்பிக்கிறதுக்காக எனக்கு வாங்கி கொடுப்பாரு. நான் மனப்பாடம் பண்ணி ஒரு பாடலை போய் அவர் எதிர்க்க ஒப்பிச்சிட்டு இருந்தேன்னா ஒரு தொண்டி காலனா கொடுப்பாரு. அவர்கிட்ட எல்லாம் வச்சிருப்பார், அரையணா ஒரணா கூட வச்சிருப்பாரு. ஆனாலும் அவர் அந்த அந்த தொண்டி காலனா ஒண்ணுதான் கொடுப்பாரு. அவர் ஏன் கொடுக்குறான்னு எனக்கு தெரியாது. சரி, ரொம்ப பெருமையா தாத்தா கிட்ட பாடி பரிசில் பெறறமே அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு இடுப்புல உள்ள அந்த கயிறுல அதை கோத்துக்குவேன். இத மாதிரி தாத்தா கிட்ட பாட்டு பாடி அந்த காலநாக்களா வாங்கி வாங்கி கோத்துக்கிட்டுன்னா நடக்கும்போது ஜல் ஜல்னு ஆட பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தாத்தா கிட்ட வாங்கின காசுகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்ததுன்னா எங்க அம்மா கிட்ட போய் காட்டுவேன். அவங்க அதை அப்படியே எடுத்து உண்டியல போட்டுட்டு மறுபடியும் தாத்தா கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க. ஆக அந்த பாட்டுக்கு நான் சொன்னதுக்கு தாத்தா எனக்கு கொடுத்த பரிசு அந்த தொண்டி காலனா தான் கொடுப்பாரு. அது பெரிய விலை மதிப்பு இல்லாதது. இன்னைக்கும் எங்க தாத்தா பேர்ல என்னுடைய பாசமும் பற்றும். அவர் என்னை உற்சாகப்படுத்தினார். படிக்காத மனுஷன், படிக்காத ஒரு பாமரன் என்னை உற்சாகப்படுத்தினாரு. அதனாலதான் நான் கதை நான் வந்து எழுத ஆரம்பிச்ச அந்த கொரோனா பீரியட்ல முதல் ஸ்டோரி எங்க தாத்தாவை பத்தி தான் எழுது. கருப்பன் பண்ணக்கார் பஞ்சாயத்து. அவர் கிராமத்துல பண்ண பஞ்சாயத்துங்களை பத்தி ஒரு முதல் புக்கு, என்னுடைய முதல் புக்கே கருப்பன் பண்ணக்கார் பஞ்சாயத்து. அதுதான் தாத்தா அந்த காலத்தை அது மாதிரி கொடுத்தாங்க. அந்த காலனா வந்துட்டு பார்வைக்கு இதுவா இருந்தாலும் நான் அது ஒரு பெரிய பரிசா இருந்துச்சு. அது மாதிரி இந்த கதையில அவரு அந்த 10 பைசா கொடுத்தது நீங்க பலரும் சொன்ன மாதிரி அது ஒரு ஆன்டிக் காயினாவும் உருவாகி இருக்கலாம். அல்லது அதுக்கு விலை மதிப்பில்லாத ஒரு பெரியவர்கிட்ட இருந்து ஒரு ஒரு சின்ன இது கிடைச்சா கூட அது பெரிய விலை மதிப்பில்லாத ஒரு சொத்து. அந்த வகையில அவர் அது எழுத்தாளர். அந்த 2 கதைகளையும் மிக அருமையாக எழுதியிருக்கிறார். அந்த நீங்கள் மிக சிறப்பாக எடுத்து கூறியதற்காக வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஜெபா பேசுறீங்களா? எஸ் சார், தேங்க்யூ. ஒரு எழுத்தாளர் மற்றும் அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ எழுதும் போதும் சரி, அதை வர்ணிக்கும் போதும் சரி, நமக்கு முன்னாடி அந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றது ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம மைண்டுக்குள்ள அந்த கதைகள் ஓடிட்டே இருக்கு. அதை ஒரு பிக்சரைஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து இந்த வாசிப்புத்தன்மையினுடைய முக்கியமான ஒரு அம்சம். என்னன்னா 10 பேர் ஒரு கதையை படித்தாலும் 10 பேருக்கு 10 விதமான விஷயங்கள் அவங்களுடைய பழைய நினைவுகளோட தான் கனெக்ட் பண்ணுறாங்க. அது போல் நமக்கு கனெக்டாக ஒரு 2 விஷயமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருந்திருப்போம். ஸோ அதனால தான் அதுக்கு நம்ம வந்து பிடித்ததாக இருக்குது. ஸோ 2 கதையும் சூப்பராக இருந்தது. அது நீங்கள் வர்ணித்த விதமும் நல்லா இருந்தது. அது அதுக்குள்ளேயே நம்ம உள்ளுக்குள்ளே மூழ்கி போன மாதிரி இருந்தது, இன்வால்வ் ஆகி கேட்டது. ரொம்ப நன்றி மேடம். கண்டிப்பாக இது ஒரு என்ன சொல்லணும், ஒரு கலைன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டோரி வந்து எல்லாராலையும் வர்ணிக்க முடியாது. ஸோ இந்த வர்ணிக்கிற ஒரு தன்மை
எழுத்தாளர்களும் அதே போல தான் அவங்களும் எழுதியிருப்பார். ஸோ அவருடைய அவர் எழுதும்போதும் அந்த அந்த நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்கும், இல்லைன்னா அதை பற்றி யோசித்து சிந்திச்சு எழுதியிருப்பார். ஸோ நல்ல ஒரு இது. தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ மைண்ட் யுவர் மைண்ட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you, Jabbar. தேங்க்யூ Thank you so much, Jabbar. தேங்க்யூ Thank you தேங்க்யூ. for joining. Thank you. லக்ஷ்மி பேசுறீங்களா? லக்ஷ்மி இதா மேடம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நீங்க வணக்கம்மா. பேசுனதெல்லாம் கேட்டேன். நம்ம ரேணு அழகா கதை சொன்னாங்க. அந்த எப்படி அதை எப்படி சொல்றது, அவ்வளவு அழகா அந்த வர்ணிக்கிறதும், அந்த ஓடுறதும், அந்த வர்றது, அந்த வருத்தப்படுறது, அந்த மாதம் மாதம் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது, அதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆனா எனக்கு இந்த எல்லாரும் விமர்சனம் பண்ணதுல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்ப உறவினர்கள் அல்லாத இடங்கள்ல கல்யாணம் பண்ற குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்படின்னா ஏன் இவ்வளவு பேரு செவிடர்கள், இவ்வளவு பேரு பார்வையற்றவர்கள், இவ்வளவு பேரு நோயாளிகள் வர்றதுக்கான காரணம் என்ன? சொந்தம்னா யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் பண்ணிக்குவாங்க. அப்ப இவ்வளவு பேர் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம். ரெண்டாவது என்னன்னா, இப்ப நம்ம ஸ்டீஃபன் சார் சொன்னாங்க, நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் அந்த மாதிரி பண்றவங்க கஷ்டப்படுறத அப்படின்னு சொன்னாங்க. நானும் நிறைய பேரை பார்த்திருக்கேன் நல்லா இருக்கிறவங்கள. அதனால எனக்கு புரியல. இது எனக்கு நம்ம டாக்டர் இவங்க சொல்லும்போது, அந்த ரத்தத்துல அந்த குறைபாடு இருந்தா அது யாருக்கு இருந்தாலும் வரப்போகுது. அது சொந்தத்துக்கு இருந்தாலும் வரப்போகுது, சொந்தம் இல்லாததுக்கு இருந்தாலும் வரப்போகுது. இப்ப எங்க வீட்டிலேயே நான் பார்த்ததுலயே நானும் என் தம்பியும் தான் சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களோட பிள்ளைங்க நல்லா தான் இருக்காங்க. மற்றவங்களுக்கு, என்னோட இன்னொரு தம்பிக்கு சுத்தமா சொந்தங்கிற ஒரு உறவே கிடையாது. எங்கேயோ ஒரு கண்காணாத ஒரு ஊரு, அந்த ஊரெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அங்க இருந்தா கல்யாணம் பண்ணோம். அவங்க பிள்ளைங்களுக்கு தான் குறைபாடு அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி நாங்க முந்தி குடியிருந்த வீடுகள்ல மாமாவுக்கு பொண்ணை கொடுத்தாங்க, அந்த பொண்ணை திருப்பி இவங்க தம்பிக்கு கட்டுனாங்க, திருப்பி இப்படி பண்ணாங்க. எல்லா குழந்தைங்களும் 100% அறிவாளியா இருக்கு அவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம், மற்ற எல்லா பிள்ளைங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அப்ப அவங்களுக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி இதுல எழுந்தது. இது ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ரேணுவோட முதல் கதையில அப்படின்னா, அவரு கொஞ்சம் வயதில பெரியவரா இருக்கிறதுனால, ஏன்னா இப்ப அந்த சின்ன பொண்ணுக்கு தான் அந்த யூட்ரஸ் பிரச்சனை வந்திருக்கு, அவருக்கு வரல. அந்த பொண்ணுக்கு 20 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு 25 வயசுல வந்திருக்குது அப்படின்னா, அந்த இத இவர் பொறுத்துக்கிறாரு, தாங்கிக்கிறாரு அப்படின்னா, அந்த வயது வேறுபாடு அந்த கஷ்டங்களை எல்லாம் பக்குவமா கொண்டு போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா நான் அப்படிதான் அந்த கதையை பார்க்கிறேன். அதே மாதிரி 2வது கதையை நம்ம பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அவர் அப்படி கொடுப்பாரு இப்படி கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க வெளி தோற்றத்துலதான் அவ்வளோ பெரிய ஆளுங்களா இருக்காங்க. மனசளவுல 10 பைசா அளவுல தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது. அவங்களோட மனசு சின்னதா இருக்கு. அவங்க அவ்வளோ பெரியவங்களா இருக்கிறவங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா நமக்கு இவ்வளவு சேவை செஞ்சிருக்கிற பையனுக்கு தராதரம் அறியாதவர்களாக அவங்க இருக்காங்க அப்படின்னு நான் அதுல பார்த்தேன். அந்த பையனுக்கு இவ்வளவு செஞ்சவனுக்கு திருப்பி நல்லா கொடுக்கணுங்கிறது கூட தெரியலையே அப்படிங்கிறது தான் நான் அந்த கதையில பார்த்தேன். ஆனா அதுல இன்னொன்னு ஒண்ணு ரேணு மீரா சொன்ன அந்த 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேலை அந்த பையனுக்கு அங்க கிடைச்சிட போகுது, அது ஒரு பெரிய விஷயம். 2வது அந்த ஹோட்டல் முதலாளி சொல்றாருல்ல, இந்த 10 பைசாவை ஃப்ரேம் போட்டு ஒட்டி அவர் கையெழுத்தோட வச்சிட்டோம்னா நல்ல ரொம்ப பெருமையா இருக்கும் நம்மளுக்குன்னு. அந்த வேலையை அவர் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த பையன்கிட்ட இருந்து அதை வாங்கி அவர் அந்த வேலையை பண்ணிட்டு இந்த பையனுக்கு அந்த பெருமையை கொடுத்திருப்பாரு. ஏன்னா அவரு தான் அந்த பையனை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டவரா இருக்காரு அப்படின்னு நான் பார்த்தேன். இப்படிதான் நான் அந்த 2 கதையும் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்ததுமா ரேணு. நீண்ட நாள் கழிச்சு கேட்கிறோம் கதை, ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள், தொடர்ந்து சொல்லுங்க.
தேங்க்யூ ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. நன்றி 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 மேடம். நன்றி. ஆறுமுக சார் பேசலன்னா கல்யாணி மேடம் பேசு. கல்யாணி. வணக்கம் ரேணு, ரொம்ப நாளைக்கு அப்புறம். நைஸ் டு மீட் யூ அண்ட் வித் டிஃப்ரெண்ட் ஆத்தர். அது இன்னொரு பாயிண்ட். எப்பவுமே ஜெயகாந்தனுடையே உலா வர்ற நீங்க இன்னைக்கு சோமவல்லியப்பன் சாரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நைஸ் டு நோ தட். கதை ரெண்டுமே நான் முதல்லயே படிச்சிட்டேன். ஆனா நீங்க சொன்ன விதம் ரொம்ப அழகா இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இது இருக்கு. இப்ப அமுதம்மா சொன்னதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் நானு. ஏன்னா அதுக்கு முன்னால அவங்க முந்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய உள்ள கல்யாணம் பண்ணவங்க எல்லாமே நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிறது. அந்த கதையை நல்லா எழுதியிருப்பாரு. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்குள்ள இருக்கிற கஷ்டம், அந்த இது எல்லாம் நல்லா அழகா எழுதியிருப்பாரு. கடைசியில கொண்டு வந்து முடிக்கும் போது அந்த யூட்ரஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதா இருக்கும். அது அவ்வளவுதான் அந்த கதை. அதோட இந்த இது 5 ஸ்டார் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு ஆக்சுவலா. அந்த பையன் எவ்வளவு வீராவேசமா சொல்லிட்டு வந்தான், ஒரு 600க்கு 1000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. இது சரி, அது ஒண்ணுதான் கிடைச்சது. அந்த இடத்துலயும் வந்து கொடுக்கல. இதுல வேற அந்த ஆள் என்ன பண்ணுவாரு, ரோஜர் மூரு தோல் மேல கை போட்டு வேற கூட்டிட்டு வேற போவாரு. இங்கேயே கதையை முடிச்சிருந்தா கூட இருக்கு இல்லைன்னு முடிஞ்சிருக்கும். இதுல தோல் மேல கை போட்டு அங்க டோர் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு கையை வேற மூடிட்டு அதுக்கப்புறம் டோன்ட் ஓபன் நவ் வேற அந்த பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. கையை மூடிட்டு இப்ப ஓபன் பண்ணாதேன்னு. அந்த அளவுக்கு என்னவோ பெருசா சீக்ரெட் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெறும் 10 பைசா அப்படிங்கிறது வந்து நீங்க ஆக்சுவலா இந்த பாயிண்ட சொல்லல. நீங்க இதை சொல்லியிருந்தீங்கன்னா இட் would have been different. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு டோக்கன் ஆஃப் இது அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு. அது வரை அந்த டோர் வரைக்கும் கூட்டிட்டு வர போயிட்டு அதுக்கப்புறம் கையை மூடிட்டு நீ திறக்காத அந்த கதையெல்லாம் சொல்ல போது இவ்வளோ இதுக்கு அது ஒரு 10 பைசாக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 10 பைசா கொடுக்க வெக்கமா இருந்திருக்குமா, அதனாலதான் இது நல்லா இருக்கு. நான் இன்னொன்னு என்ன யோசிச்சேன்னா, அவரு கையில வெளிநாட்டு டாலரா இருந்திருக்கும். இந்த பையனுக்கு டாலர்ஸ் கொடுத்தா இந்த பையன் வந்து ஒருவேளை என்ன சார் இல்லையா, நீங்க பேசுங்க. ஓகே சார். அந்த மாதிரி அதனால சரி கையில 10, அது அப்படி இருந்தாலும் 10 பைசா எங்க இருந்து வந்தது அவர் கையில இல்லையா? அவ்வளோ பெரிய ஆளு. ஆக்சுவலா அவ்வளோ பெரிய ஆளு கையில ஒரு 10 பைசா இருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். எதுக்காக வச்சிருக்காரு? இப்போ யாரோ சொன்ன மாதிரி அவர் கருணாநிதி அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்களே, எல்லாத்துக்கும் 10 ரூபா டோக்கன் ஆஃப் இதுன்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக வச்சிருக்காரா எதுக்குன்னு தெரியல. எனிவே அது சோமவல்லியப்பன் சார் தான் சொல்லணும். ஆனா அழகா எழுதியிருப்பாரு. அந்த பையனோட வீராவேசமா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வர்றது, அது ஒரு கஷ்டம் இல்ல அவனுக்கு. வந்துட்டு இங்க வந்து தவிப்பிலேயே தான் இருக்கான். அங்க தங்கி இருக்கிற எல்லா காலமும் ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு அவனுக்கு வந்து மைண்ட் பூரா அங்கேயே தான் இருக்கு. ஒரு 1000 ரூபா நம்ம திருப்பி கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு தவிப்பிலேயே தான் இருக்கான். அது கடைசி வரைக்கும் தவிப்பிலேயே தான் விட்டுரும் அவனை. அது இல்லாம வேலை கிடைக்கும் கிடைக்காது நம்மளால சொல்ல முடியாது. ஒரு ரோஜர் மூர் ஓகே செட் தட் ஓகே நடுவில் கூப்பிட்டு சொல்லிட்டாரு அப்படிங்கறதுனால அவனுக்கு வேலை கிடைச்சிடும்லாம் நம்மளால கன்ஃபார்ம் எல்லாம் சொல்ல முடியாது. அப்படி கிடைக்கிறதா இருந்தா இந்த இடத்துல கொஞ்சம் பணம் கூட கிடைச்சிருக்கலாம் அவனுக்கு. அது எப்படி நான் பார்த்தேன் அப்படின்னா, அவன் அந்த மேனேஜர் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டே வரும். தொடர்ந்து வந்து அந்த மேனேஜரை வந்து அந்த மொழி இந்தி மொழியில பேசினாலும் இவன் கொஞ்சம் நல்ல பேர் எடுத்து சமத்தா இருக்கிறதுனால சரி நிச்சயமா அவனுக்கு அங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறமா எப்படியும் ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து அவனுக்கு அங்க வழி இருக்கு. ஆனா இவன் அதெல்லாம் இல்ல, இவனுக்கு வேண்டியது டிப்ஸ் 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 தான். அந்த டிப்ஸ் நோக்கி தான் அவன் போவான். அது கஷ்டம். மனசுல அந்த குடும்பத்தோட அந்த ஒரு இது அந்த ஒரு வலி இருக்கு இல்லையா, அந்த வலி அதுதான் ஞாபகம் இருக்கு அவனுக்கு. வைராகியம். ஆமா, அந்த வலி அவனுக்கு அது இருந்துட்டே இருக்கு. அதுதான் கதையிலயும் வந்து நமக்கு நம்ம மட்டும் இல்ல, மத்தவங்களும் கனெக்டட். ஒரு முதல்ல வந்து இவனுக்கு என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி அவனுக்கு வந்து வைராக்கியன்றது ஒரு பக்கம், அவங்க இது பண்றாங்களே அப்படின்ற ஒரு வைராக்கியம். எப்படி நம்ம காசு சம்பாரிச்சோம்னா நம்ம காசு சம்பாரிச்சு அந்த காசு திருப்பி கொடுக்கணும். ஆனா அவனுக்கு கொடுக்குற செய்தி இன்னொரு மெசேஜ் என்னன்னா, அங்க போனா சர்விங்ல இருந்தா டிப்ஸ் கிடைக்கும். அந்த டிப்ஸை வச்சு கிடைச்சதுன்னா நம்ம என்ன வேணா சாதிச்சிடலான்ற மெசேஜ் வந்து ராங் மெசேஜ். அது வந்து அது நடந்தாதான் உண்டு. உங்களுக்கு நடக்கும்ன்றதுக்கு எந்த விதமான ஊர்ஜிதமும் கிடையாது. யாரு எப்படி கொடுப்பாங்கன்றது தெரியாது. பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருக்கிறவங்க நிறைய கொடுக்கணும்னு அவசியம் இல்லை.
ஒண்ணுமே இல்லாதவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு வந்து நம்ம இது கிடையாது. மெசேஜ் என்னன்னா, நீ முதல்ல அந்த மாதிரி வராத நமக்கு ஊர்ஜிதம் இல்லாத சில விஷயங்களை எதிர்பார்க்கிறது முக்கியமா நம்மளோட தப்பு. இது வந்து அனுபவத்துல தான் பலர் அனுபவிக்கிறோம், பலர் கத்துக்கிறோம். இது எதிர்பார்க்க நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி மெசேஜ் கொஞ்சம் என்ன ஊத்துவாங்க. ஆனாலும் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி பல வாழ்க்கைகளை கத்துக் கொடுக்கிறது. நம்ம அதை கத்துக்கணும். அதுதான் அங்க செய்தி. நம்ம அதை எடுத்துக்க வேண்டிய விஷயமே அதுதான். நம்ம ரோஜர்மார் கொடுக்கல, அவரு கொடுக்கல, இவரு கொடுக்கலன்றதெல்லாம் கிடையாது. டிப்ஸ்ன்றது கிடைச்சா உண்டு, இல்லைன்னா இல்லை. இதுதானே தவிர அது வந்து உன்னோட இருக்கிற உனக்கு என்ன அங்க ஸ்டைஃபண்ட் கிடைக்குதோ அந்த ஸ்டைஃபண்ட்லயோ நீங்க அங்க செய்யற இதுலயோ அமௌண்ட்லயோ அந்த கால அவகாசம் எடுத்து நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கொடுத்துருவேன். இது வைராக்கியம்ன்றது வேற விஷயம். ஆனாலும் ஒரு வெறி இருக்கும், நிச்சயமா இருக்கும். ஆனா ரியாலிட்டின்றது நம்ம உடனே சம்பாரிச்சு கொடுக்கணுன்றதுக்காக வேற வழியில எல்லாம் நமக்கு பணம் கிடைக்கும் எதிர்பார்க்கிறதே மிகப்பெரிய தவறு. அந்த தவிர நம்ம வந்து வாழ்க்கை வந்து நம்ம பல நேரங்கள்ல நம்ம கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம நிச்சயமா அதை எதிர்பார்க்க கூடாதுன்றதுதான் அங்க செய்தி. இன்னொரு விஷயம்னா இதை வந்து பாசிட்டிவா நம்ம எப்படி பார்க்கலாம், மிகப்பெரிய விஷயமா கன்வெர்ட் பண்ணலான்றது அந்த ஹோட்டல் மேனேஜர் சொல்றதுதான். இந்த விஷயத்த கூட ஒரு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தேவையில்லாத விஷயமா வந்தா கூட, அது ஒண்ணுமே இல்லாத விஷயமா வந்தா கூட அதை வந்து நம்ம நெகட்டிவா எடுத்துக்க வேணாம், அதை பாசிட்டிவா எடுத்துக்குவோம். அப்படின்றப்ப அதுல வேல்யூ வேற மாதிரி வரும். அது இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த ஹோட்டலுக்கே கொடுத்தா கூட நாங்க ஃப்ரேம் போட்டு மாட்டினோம்னா அந்த ஹோட்டலுக்கு ஒரு கௌரவம் கிடைக்குது. அந்த கௌரவம் கிடைக்கும் போது என்ன ஆகுனா, இந்த டிப்ஸ் வந்து இவருக்கு வந்தது அப்படின்றது ஒரு பேர், இவரோட பேர் நிற்கும் அந்த ஹோட்டல்ல. ஒரு லைஃப் லாங் இவரோட பேர், இந்த பையனால் தான் இந்த இது வந்து காயின் வந்தது அப்படின்ற அந்த ஒரு பேர் நிற்கும். எல்லாமே இருக்குது அதுல பக்கத்துல பார்க்கும்போது. இப்படியெல்லாம் நம்ம பல கோணங்கள்ல சிந்திச்சாதான் அது வருமே தவிர, இந்த பையனுடைய சூழ்நிலை நம்ம சமுதாயத்துல இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி முன்னாடி இதுல வந்து பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்றது ஒரு பக்கம், வயசு டிஃபரெண்ட்ன்றது ஒரு பக்கம், நமக்கு 2 பேர் சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நமக்கு பிரச்சனை அப்படின்றது ஒரு பக்கம். ஆனா சொந்தத்துல அமுதா மேடம் சொன்ன மாதிரி சொந்தத்துல கல்யாணம் பண்ணவங்களும் நிறைய பேருக்கு நல்லா இருக்கான்றாங்கன்றது எந்தவித மாற்றமும் இல்லை. அதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்றது உண்மைதான். ஆனா இந்த வாய்ப்புகளும் இருக்குது, சயின்டிபிக்கா இதெல்லாம் இருக்குதுன்றது தான் அங்க செய்தி. அதையும் நம்ம பார்க்கணும். சமுதாயம் வந்து இவங்க என்னதான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் கொண்டாலும், அந்த பொண்ணு நாளைக்கு நல்லா ஆகி போனாலும் கொண்டாலும், நாளைக்கு வந்து சமுதாயம் இந்த பொண்ணு குழந்தையே கிடையாது, இந்த பொண்ணு ராசி இல்லை, அது அந்த காலத்துல அது பேசிட்டு இருந்த காலம் பேசும், அவங்க சொந்தக்காரங்களும் பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு பயம் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அவர் வந்து பொண்டாட்டி அரவணைச்சு போறப்ப அவர் சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தையும் அவரால் வந்து பேஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். வாங்க வசதி. 2 விஷயம் சொல்லணும் சார். ஒன்று வந்து இப்பெல்லாம் வந்து டிப்ஸ் வந்து கையில் கொடுக்கறது இல்லை. இன்னொன்று, பெரிய ஆட்கள் வரும்போது அவங்க கிரெடிட் கார்டில் பே பண்ணிடுவாங்க, கிரெடிட் கார்ட்லேயே டிப்ஸ் ஆட் பண்ணிடுறாங்க. இப்போ 10% 20% கட்டாயமே டிப்ஸ் கொடுக்கணுங்கிற ரூல் இருக்கு. இங்கெல்லாம் 15 to 20% நீங்கள் டிப்ஸ் கொடுத்தே ஆகணும். நீங்க அதை ஆமா, டிப்ஸ் இஸ் அ மஸ்ட். அது வந்து நீங்க கிரெடிட் கார்ட்லயே அவங்க கேட்டுருவாங்க, நீங்க டிப்ஸ் எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு சொல்லிடுவாங்க. அதில் போட்டு நம்ம அது கிரெடிட் கார்டு கொடுத்துருவோம். கையில கொடுக்க இப்ப நான் யாருமே கையில காசு எடுத்துட்டு போறது கிடையாது. இப்ப கையில கொடுக்குற அந்த காலம் முடிஞ்சு போச்சு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நீங்க சொன்னாப்ல அதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இந்த மேரேஜஸை பொறுத்த மட்டும் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரிஸ்க் தான் ஜாஸ்தி. இந்த ப்ராபபிலிட்டி, அதாவது நீங்க வந்து கல்யாணம் சொந்தக்காரங்கள்ட்ட கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லை அதை நம்ம பார்த்துக்கிறோம். ஆனா திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்க வந்து இந்த எக்ஸாக்டா அந்த ப்ரொனவுன்சியேஷன் தெரியல, ஹர்ஸ்பர்க் ஜா அப்படின்னு ஒன்று இருக்கு, தாடை. அந்த ஜா வந்து ராயல் ஃபேமிலியில ஆஸ்திரியன் அண்ட் ஜெர்மன் காம்பினேஷன்ல அவங்க கல்யாணம் ஆகுது. திருப்பி திருப்பி அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆகுது. ஹெர்ஸ்பர்க் நினைக்கிறேன். அந்த அந்த ஆளுக்கு வந்து அந்த கிங்குக்கு வந்து எக்ஸ்டெண்டட் ஜா வந்துடும் கொஞ்ச நாள்ல. அது அந்த ஃபேமிலியில திருப்பி 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 வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து எக்ஸ்டெண்டட்னா பயங்கர எக்ஸ்டெண்டட் ஜா அதுக்கு பேர். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரத்துக்கு ஏன் சான்னா ஜெனட்டிக் மியூட்டேஷன் ப்ராபபிலிட்டி இஸ் ஹையர் தேன் ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் திஸ் அப்நார்மல் திங்ஸ் ஆர் ஹையர் when you marry a close relative. இதுதான் அவங்க சொல்றாங்களே ஒழிய எல்லாரும் அப்படிதான் ஆவாங்கன்னு கிடையாது. எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா போயிட்டு இருக்கணும். நல்லா ஏன் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம அதை பண்றோம் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு அவேர்னஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்கலாம்
அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் நாங்கள் சொன்னமே ஒழிய ஜ நிறைய பேர் நம்ம ஊர்லேயே அத்தை பையன் மாமா பையன் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் எக்ஸ்டெண்ட் திருப்பி அவங்களுக்குள்ளேயே கல்யாணம் ஆனால் இது ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. இதுதான் சொல்ல வந்தேன். ஓகே. அதனால வசந்தி மேடம், சாரி, இவங்க அமுதா மேடம் சொன்னதுல தவறு இல்லை. அவங்க சொன்னது ஒரு பக்கம். அவங்களோட இது நாங்களா நிறைய பேரை பார்க்கிறோம். அவங்க மட்டும் இல்ல, நிறைய பேரை பார்க்கிறோம். நிறைய பேர் சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சொந்தத்துல கல்யாணம் பண்றதுனால பண்றவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்குதானா? இல்ல. அதே மாதிரி சொந்தம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிரச்சனை இல்லாத பிறகுதானா? அதுவும் உண்மை கிடையாது. பல நேரங்கள்ல நம்ம அமுதா மேடம் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்குது. பலருக்கு பிரச்சனை வருது. அதுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. ஜெனட்டிக்கா சில பிரச்சனைகள் இருக்குதுன்றது உண்மை, நிதர்சனம் தான். இது வசந்தி மேடம் சொல்ல மாதிரி ப்ராபபிலிட்டி அது பார்க்கணும். நம்ம கொஞ்சம் முன்ஜாக்கிரதா, வேற ஒன்றும் கிடையாது. இது கொஞ்சம் ப்ரிகாஷனா இருக்கலாமே அப்படின்றதுக்காக தான் சயின்ஸ் சொல்லுது தவிர சில விஷயங்கள் நம்ம அதுக்கு மீறி விஷயங்கள் இருக்குதுன்றப்ப நம்ம பார்க்க முடியாது. வாங்க சார், ஆரம்பிங்க சார், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். மீராமா கதை சொல்றது நான் முதல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். இதுக்கு மேலே கேட்டதில்லை. நான் கொஞ்சம் வேலையில் வெளியே போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தேன். அதனால எனக்கு முதல் கதையை நான் கண்டுக்கலை, என்னால் அட்டன் பண்ண முடியல. ரெண்டாவது கதையை முழுமையாக கேட்டேன். முடியல. ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா, நல்லா இருந்தது. உங்களுடைய துணி நல்லா இருந்தது. அந்த கொண்டு போன விதம் நான் குடும்பத்தை யதார்த்தமாக கொண்டு போகிற விதத்தை அப்படியே சொல்லி, அது ஆசிரியருடைய சிறப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எடுத்து சொன்ன விதமும் சிறப்பாக இருக்கலாம். ரெண்டுமே இருக்கலாம். அதனால் அப்படி போயிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது கதையை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரையில் அவன் எதிர்பார்ப்புன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த எதிர்பார்ப்பு 600 ரூபாய்க்கு பதில் 1000 ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தில் போகிறா பார்த்தீங்களா. வைராக்கியத்தில் போகிறது ரைட்டு. ஆனால் எப்படியே அவன் போனால் ட்ரைனிங் எடுப்பான், அங்கே போனால் அங்கே ஹோட்டலில் சேர்றதுக்கு எப்படியும் ஒரு 6 மாதம் 5 மாதம் வரைக்கும் ஆகும். அப்படிப்பட்ட ரோசர் மூர் அட்டன் பண்ணி அவர் கொடுத்துருவான், நிறையா வந்துரும்னு அந்த ஒரு செகண்ட்லேயே எதிர்பார்க்கறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்கிறது அவன் உணரல். அது அவனுடைய பெரிய மற்றவங்க எல்லாரும் நினச்சா கூட இவன் வெறித்தனமாக இப்படி இதில் வந்துடும், நம்ம உடனே கொடுக்கணும். அவருக்கு கொடுத்தா டிப்ஸ் ஒருத்தர் கொடுத்தா தான் இந்த மாதிரி நிறைஞ்சிருமா அப்படிங்கிறது என்னுடையது. ஏன் 4-5 பேர் வரலாம், இல்லை வேற எதுவும் இருக்கலாம். இந்த 600 ரூபாய் காசை 1000 கொடுத்துட்றேங்கிற அந்த வைராக்கியம் சரிதான். ஆனால் அந்த ஒன்றுலேயே கிடைச்சிடும் அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். ரெண்டாவது, அதை விட இன்னொன்று, அதை எதிர்பார்க்கறது தப்பு அப்படிங்கிறது என்னுடையது. ரெண்டாவது அவன் ஏன் ஹோட்டலில் நீங்கள் ரெண்டாவது சொன்ன மாதிரி அந்த உங்கள் மேனேஜருக்கு பெரிய இம்ப்ரெஷன் ஆகி போச்சு, அதை ஹோட்டலில் மாட்டி வச்சா வரணும்னா அப்போ அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அவன் அந்த இதை மனசில் நினைக்கல அப்படிங்கிறது என்னுடைய ஓட்டம். அந்த இது நினச்சிருந்தான்னா அதுக்கு அடுத்த மாதம் தான் அது ஊருக்கு போகிறது 5 மாதத்துக்கு கழிச்சு போனான்னு, கூட 2 மாதம் 7 மாதம் 8 மாதம் கழிச்சு போனான்னு, அப்போ அவன் உண்மையிலேயே இதை விட பெரிய காசு சம்பாதிச்சு உழைப்பில் தான் சம்பாதிச்சு போயிடலாம். என்ன அவன் போகும்போது 500 600 பதிலாக 1000 கொண்டு போகணும். அதை எப்படி கொண்டு போனான்னு டிப்ஸில் தான் போகணுமா என்ன இருக்கு? சார் ஆறுமுகம் சார், இது ட்ரெயினி பீரியடுங்கிறதுனால அது குறிப்பிட்ட மாசம் தான் இருக்கும் சார். ஃபிக்ஸ்டு இதுதான் இருக்கும். நல்லது, அது ஃபிக்ஸட் மந்த் தான் இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவனுக்கு அங்கேயே தெரிஞ்சு போச்சு. அவனுடைய ஹோட்டல்லையே என்ன சொல்லிட்டாங்க, இது நான் இதை மாட்டி வச்சாலே பெரிய பெரிய மதிப்பு ஒரு ஹோட்டலுக்கு ஒரு நன்மை சேரும் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரு இம்ப்ரெஷன் இந்த பையன் மேலே இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிறது அவன் நம்பலை. அதுதான் என்னுடைய இது ஆதங்கம். அது உண்மையிலேயே அவனுக்கு அங்கே அதாவது ஏன்னா ஒரு பெரிய ஆள் அவனை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி அவனுக்கு ஒரு இது கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறத இது போயிட்டானேங்கிறது தான் ஆதங்கமாக தெரியுது, என்னுடைய ஆதங்கமாக தெரியுது. அந்த மாதிரி ஏமாந்துருக்க கூடாதோ அப்படிங்கிறது. அது ஏமாந்தா ஏன்னா எப்படியும் அவனுக்கு வேலை வாக்கி வரப்போகுது, நல்ல எல்லா அப்ரிசியேஷனும் வாங்கிட்டான். அதனால நிச்சயமாக அவனுக்கு அந்த டிப்ஸை விட வேற எதுவும் நல்ல வாய்ப்பு வருது, நிரந்தரமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை கொண்டு போய் கொடுத்துட்டு சந்தோஷப்படுத்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவன் எப்படி விட்டானுங்கிறது தெரியல. அது ஆசிரியர் நம்ம பார்வைக்கு விட்டுட்டாரு. ஒவ்வொருத்தருடைய பார்வையும் ஒவ்வொரு இதுவாக போகுது. மீராமா ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. பெரிய வாழ்த்துக்கள். ஸ்டீபன் சார் அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் சார். மகிழ்ச்சி. அதாவது அந்த பையன் மேல தவறு இல்லை சார். எல்லா இளைஞர்களும் அந்த நேரத்துல அந்த நேர சூழ்நிலையில எக்ஸ்பெக்ட் பண்றது, எதிர்பார்க்கிறது அவனோட இப்படிதான் இருக்குது உலகன்ற பட்சத்துல மேக்சிமம் சைடு இப்படிதான் டிப்ஸ் கிடைக்கிறதுன்றது நேச்சுரல். அது காசுல சம்பாரிச்சிடலான்றது ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா அந்த அதர் சைடு இருக்கு பாருங்க, அந்த அதர் சைடு பிள்ளைங்களுக்கு யாருமே பெரும்பாலும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுவும் அந்த இளைஞருக்கு அந்த நேரத்துல அவனோட பிரச்சனை இருக்கு.
அவனோட பிரச்சனை 600 ரூபாய் வாங்கியிருக்கேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், எனக்கு அந்த இது இருக்கு. அப்ப அவன் எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும்ன்றது எதிர்பார்ப்பு தான், அது நேச்சுரல் தான். சார் அவன் மேல அதர் தப்பு திங் கிடையாது. வந்து டிப்ஸுங்கிறது அங்க லீகலைஸ்ட் மாதிரி தான். ஏன்னா அங்க வந்து ஹோட்டல்ல ஈவன் அங்க இருக்கிற மேனேஜர் கூட எதிர்பார்க்கலாம் டிப்ஸ் வந்தா நீங்க எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு. தட் இஸ் ஆல்சோ லீகலைஸ்ட் மாதிரி தான் அது ஆக்சுவலி. இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, டிப்ஸ் வந்த உடனே அது என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு பூரா ஷேர் பண்ணி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குவாங்க. அது ஒண்ணு இருக்குது. இதுதான் நான் சொல்ல வந்தது. இதெல்லாம் அது வந்து சில வரக்கூடாது, இடத்துல இதெல்லாம் மட்டும் இதெல்லாம் வரக்கூடாது லிஸ்ட்லன்றதுக்காக தான் பையனை வெளியில தள்ளிட்டு போயிட்டு நீ பத்திரமா வச்சுக்கோ, மூடிக்கோ, பார்க்காத, கொள்ளாதன்றது அந்த இதெல்லாம் அந்த ஒரு அதெல்லாம் தான் வருது. இது அவர் வெளியில கூட்டு போய் கொடுக்கறதுக்கு காரணமும் அதுதான். இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பையனுக்கு வந்து அவர் பெருசா தெரியாது, அவர் ஒரு பெரிய நடிகர், அதெல்லாம் அந்த பையனுக்கு அதெல்லாம் தெரியும். அவனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வெள்ளைக்காரர் எது கொடுத்தாலும் பெருசா கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை தவிர வேற எதுவுமே இவனுக்கு கிடையாது. அவனுக்கு அது தெரியல, யாருன்னே தெரியாது. அதுதான் நேச்சுரலாவே யாருக்கும் பெரும்பாலும் தெரியாது. யாரோ சொல்லிட்டாங்க ஓகே அப்படின்னா கூட எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இயல்பு. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில தான் வாழ்க்கை நமக்கு பாடம் கத்துக்கிட்டு அப்போ நம்ம வந்து ஓகே இது அடி வாங்கணும், அடி வாங்கின உடனே நமக்கு அங்க ஒரு அடி இங்க ஒரு அடி, அப்ப அந்த அடி வாங்குறதப்ப அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் வரும், இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இது எங்க நான் இது பண்றது, எந்த இடத்துல போய் நான் இந்த பிரச்சனை தீர்வு வைக்கிறது, அப்ப நான் என்ன பண்ணணும், எப்படி உடைக்கணும், அந்த மாதிரி ஒரு ஸ்பீட். பல பேர் வந்து இந்த மாதிரி அடி வாங்குவாங்க தான் அடி மேல் அடிப்படும் சொல்லுவாங்களே, இதான் அது. அந்த அடி மேல் அடிப்படும் போதுதான் அடுத்தது வந்து என்ன பண்ண நான்லாம் அப்படி அடி வாங்கி நிறைய அடி வாங்கினேன் லைஃப்ல. அந்த மாதிரி அடி வாங்கி வந்தவங்க தான் நம்ம எதிர்பார்த்து நிறைய அடி வாங்கியிருக்கோம். அந்த அடி வாங்கி வரும்போது தான் வாழ்க்கையோட பல விஷயங்கள் புரியும் நமக்கு. அப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் வந்து தான் உஷாரா இருக்கும். பல பேருக்கு இல்ல, நிறைய பேருக்கு மெச்சூரிட்டியே வயசான பேர் தான் வருது. சின்ன வயசுல எங்க வருது மெச்சூரிட்டி இல்லையா? ஆனா வயசான பேருக்கு மெச்சூரிட்டி வரலன்றது பலருக்கு இருக்குதுன்றது வேற விஷயம் இல்ல. கதைகளே வந்து நம்ம ஒரு கதையை படிக்கிறோம்னா அது படிச்சு ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் அந்த கதையை படிக்கும் போது இன்னும் புதுசா நம்ம வந்து அது மாதிரி. கல்யாணி மேடம் ஒன்னும் பேசல இல்ல, வாங்க பேசுங்க மேடம். சார் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க, நான் பேசிட்டேன் சார். பேசிட்டீங்களா நீங்க துக்கம் கொண்டு நீங்க பேசலையா நினைச்சிட்டேன். இல்ல நான் பிரசன்ன லட்சுமி தான் இன்னும் பேசல. சிவகனி வராங்க, வாங்க வாங்க. பேபி பேசல, வாங்க. சிவா சிவகனி வாங்க. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா கதை சொன்னீங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். யாரும் லதா மேடம் வந்துக்கிறாங்க பாரு, அவங்கள யாருன்னே தெரியாது. லதா வந்து சிவகனி பேசினா மட்டும் எப்படி வராங்க பத்தியா? வாங்க சிவகனி பேசுங்க. நீங்க மைக் அப்படியே மியூட்ல போடுங்க சார், லதா பேசக்கூடாது. நான் வந்து எப்ப தெரியுமா வந்து வசந்தி மேம் வந்து லாஸ்டா முடிச்சாங்க அந்த மொமெண்ட். ஹலோ வசந்தி மேம் 2 தடவை பேசினாங்க. வசந்தி மேம் ஃபர்ஸ்ட் பேசினப்ப நீங்க வரல. அதான் நான் சொல்றேன், லாஸ்ட் முடிச்ச போது எனக்கு தெரியாது 2ங்கிறது. அதுதான் சொல்றேன், அவங்க 2வது தடவை கிளாரிபிகேஷன் ஒரு தடவை வந்தாங்க. சோ அதுக்கு வராது. அப்ப வந்திருக்காங்க பேசினாரு. சிவகனி சார் சிவகனி பேசிருங்க நீங்க. சிவா பேசுமா மேடம். ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம் கதை சொல்லல் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நீரோட்டமா ஒரு உயிரோட்டமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கெல்லாம் மறந்துட்டோம் உங்ககிட்ட கதை கேட்டேன். இப்ப திரும்பவும் வந்து அந்த நினைவுகளை மெருகேற்றிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபர்ஸ்ட் கதையில வந்து சொன்னீங்க நன்றி மேம். இந்த ஃபர்ஸ்ட் கதையில வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கேரிங்கா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ அப்ப வந்து இந்த நான் எந்த மாதிரி பாக்குறேன் அப்படின்னா, அவங்களோட அந்த சொந்தம் அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுகள் எப்படி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப நல்லா பாத்துக்கும் போது அவர் நல்லா கவனிச்சிருப்பாரு அவங்க ஒய்ஃபை. ஸோ அதனால அந்த குழந்தைக்கு வந்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்காது. அதையும் தாண்டி அந்த குறைபாடு வருது அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறது அந்த கதையில தெரிஞ்சுக்க முடியுது. கடைசியா வந்து அவங்களோட உயிருக்கே ஆபத்தாகும் போது அந்த குழந்தைய மட்டும் இதானா பரவாயில்ல, நீங்க என் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கு பாருங்க. அதுல வந்து அவங்க அந்த யூட்ரஸை எடுக்கும்போது அந்த அக்செப்ட் த சிச்சுவேஷன், இவங்க நம்ம இதுதான் நம்மளோட நிலைமை, அவங்களுக்குள்ள அந்த அன்பின் பிணைப்பு மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அதர் தன் தட் அந்த குழந்தையை தாண்டி அவங்களுக்குள்ள உணர்வுகள் பேசுது அப்படின்னு இந்த கதையில நான் எடுத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி வந்து இந்த குழந்தைகள்லாம் இறந்துட்டு அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட நான் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது அந்த வழியெல்லாம் வந்து அவங்களால பகிர்ந்துக்க முடியாது, அது கண்ணீர் துளிகளா மட்டும்தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கான
அந்த இடத்த நம்மளால ஃபில் பண்ண முடியாது. அது அவங்கள தேத்தவே முடியாது. நம்ம என்ன ஒரு வார்த்தைகள் சொன்னாலும் அந்த வார்த்தைகளுக்கான மதிப்பு வந்து அந்த இடத்துல இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஆனா அந்த ரீசனை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு சின்ன இடத்துல மிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பேபிய அப்படிங்கிறது நான் யோசிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு 7th மந்த்லயோ அல்லது ஒரு 5th மந்த்லயோ ஒரு ஸ்கேன் பண்ணியிருந்தா கொஞ்சம் பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அது நம்ம வந்து வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் இது மூமெண்ட். 1970 80 நினைக்கிறேன் பாருங்க. அதான் மேம் அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நம்ம வந்து எதையுமே சொல்ல முடியாது இல்லைங்களா? நான் இல்ல இந்த கதை வந்து காலகட்டம் வந்து ஒரு 80s 90s தான் சொன்னார். அவர் 90s தான் சொன்னார். 80s ஓகேங்க மேம். 90s. ஸோ அப்போ இப்ப அந்த அடுத்த கதை டெவலப்மெண்ட் தான் வந்துட்டு 80s 70s 80s. கரெக்ட் மேம். அதுக்கான அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் டெவலப் ஆயிருக்காது. ஸோ ஆமா அதெல்லாமே இப்போ அதையும் தாண்டி நம்ம சொல்றோம் அந்த காலத்துல நிறைய பேருக்கு வந்து சுகப்பிரசவம் ஆச்சு எல்லாமே பண்ணாங்க ரொம்ப சேஃப்டியா இருந்தாங்க அப்படியெல்லாம் சொல்றாங்க. பட் இதுவும் நடக்குது அப்படிங்கிறது இயல்பு தானே. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் கதையில வந்து அந்த பையனை நான் எந்த மாதிரி பாக்குறேன் அப்படின்னா அவன் வந்து சித்தி கிட்ட வளர்றான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த ஃபர்ஸ்ட் கதையில வந்து அந்த குழந்தை பிறந்து அவங்க அம்மா இல்லாம போச்சுனாலும் அந்த குழந்தைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வும் இது மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கான அன்பு வந்து கிடைக்காம போயிருக்கு சித்தி கிட்ட இருந்து. ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அந்த பாண்டிங் எதுவும் இல்லை. அந்த ஒரு வெறுப்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அவன் உலகத்துல வந்துட்டு எத்தனையோ விஷயங்களை வந்து அடையணும் அப்படின்னு நினைச்சிருப்பான். அதையெல்லாம் தாண்டி அவனுக்கான திறமைகள் எல்லாம் வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவனை அப்ரிஷியேட் பண்ணி இது பண்ணனா கூட அவனோட எதிர்பார்ப்பு வந்து அந்த பணத்தை நோக்கி மட்டும்தான் இருந்தது. ஸோ அந்த பணத்தை நோக்குவதற்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு தாயோட வார்த்தைகள் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லாத்தையுமே தொடர்பு இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த கதையில ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஸோ அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவன் எதையுமே யோசிக்கல. பணத்தை நோக்கிய பயணமாவே அவனுடைய வாழ்க்கை முடிவதற்கு நாமளும் ஒரு காரணமா இருந்திருக்கிறோமோ அப்படின்னு தோணுது இந்த கதையில. ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா சொன்னீங்க. அந்த வார்த்தைகள் கையாண்ட விதம் அதெல்லாம் ரொம்ப வலிமையா இருந்துச்சு. எல்லாருக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுகள் எல்லாம் வந்து தட்டி எழுப்பிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த உணர்வுகள் உதயமாக உயிரோட்டமாய் கதை சொல்லி இதயத்தில் நிகழ்வுகளை துளைத்திட்டு இயக்கமாய் செய்தீர். நித்தமும் நடக்கும் நிகழ்வுகளின் தேடலில் இத்தரணியில் சான்றாய் இதுவும் ஒரு சிறு கதை துளிதான். நல்லா இருந்துச்சு மேம். வாழ்த்துக்கள் சார். வாய்ப்பு கலக்குங்க. கவிதை நன்றி எழுதி கலக்குங்க. சிவகணி. கவிதை எழுதி கலக்குங்க. சூப்பர். அதை அப்படியே எழுதி கொடுத்துரு சிவகணி. பிரசன்னா லட்சுமி எதனா பேசுறீங்களா? சரிங்க. வணக்கம் சார். சார் நான் ஃபுல்லா கேட்க முடியல இன்னைக்கு. நான் வீடியோ பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் சொல்றேன் சார். தேங்க்யூ சார். நான் ஒரு விஷயம் சொல்லணும். கடைசி எல்லாரோட ஃபீட்பேக் அப்புறமா சொல்லணும்னு இருந்தது. இதுல வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 11 கதை படிச்சுட்டேன் இந்த தொகுப்புல. அதுல இந்த 2 கதையை நான் எடுத்ததுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா 2 கதையிலயுமே எதிர்பார்ப்பை கையாளும் விதம் அப்படின்றத வந்து நான் கொண்டு வந்து கடைசியா ஒரு பாயிண்ட் வைக்கணும்ன்றது என்னுடைய ஆர்வம். ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு எந்த வயதில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதோடைய ஒரு வெளிப்பாடாதான் இந்த 2 கதைகளையும் நான் பார்த்தேன். ஒரு 40 வயசு ஆகும் பொழுது ஒரு மனிதன் நிறைய அனுபவங்களை கடந்து வருகிறான். அவன் மனம் பக்குவப்படுகிறது. அப்போ அவன் ஒரு விஷயத்தை எப்படி எதிர்கொள்கிறான். சின்ன வயசு பையன் அவனுக்கு ஒரு விஷயத்துல அவன் வாழ்க்கையில டிராவல் பண்ணும்போது அவன் ஒரு விஷயத்த எப்படி எதிர்கொள்றான். 2 பேருக்குமே ஒரு விஷயம் வந்து அவங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அவங்க வாழ்க்கையில நடக்குது. அதுல வந்த ஹீரோவுக்கு 40 இயர்ஸ் 40+. அதனால அவருக்கு ஒரு விஷயம் அவர் வாழ்க்கையில நடக்கிற ஒரு ட்விஸ்ட். இந்த சின்ன பையன் ஒரு டிப்ளமோ படிக்கிற பையனுக்கு என்ன வயசு மிஞ்சி மிஞ்சி போனா 17-18 வயசு தான். ஸோ அந்த பையனுக்கு வாழ்க்கையில ஒரு திடீர்னு வந்து அவன் எதிர்பார்ப்பு வந்து ஒரு ட்விஸ்டா முடியும் பொழுது அவன் எப்படி அதை எதிர்கொள்றான். அவர் அதை பாசிட்டிவா பாக்குறாரு, இவன் அந்த டிசப்பாயின்மெண்டா பாக்குறான். அப்படிங்கறதுனாலதான் இந்த 2 கதையுமே நான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த பக்குவப்படுது. இதை நான் எதோட மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா
ஜெயகாந்தனுடைய சிறுகதை ஒண்ணு இருக்கு. அதுலயும் இதே மாதிரியான கணவன் மனைவி, அந்த மனைவி வந்து எப்படி அதை அப்ரோச் பண்றாங்க. நான் வந்து நீங்க வயசு ஜாஸ்தினாலும் எனக்கு வந்து உங்களை பிடிச்சுதான் நான் திருமணம் செய்து கொண்டேன், அதுவும் இந்த உறவுல தான் வரும், அது உண்மை சுடும் அப்படிங்கிற ஒரு கதையில வரும். அப்போ அந்த கதைய நான் எப்படி பார்த்தேன்னா, 16-17 வயசு இருக்கும் போதே அந்த கதையை ஆனந்த விகடன்ல வந்து நான் அதை படிச்சு, அம்மா படிக்க சொன்னாங்கன்னு படிக்கிறது, எனக்கா இஷ்டப்பட்டெல்லாம் நான் படிக்கிறது இல்ல. ஐயா அம்மா இதெல்லாம் ஒரு கதை, ஒரு ஆயா தாத்தா கதை மாதிரி இருக்குமா, இதெல்லாம் ஒரு படிக்க சொல்றியான்னு தூக்கி போட்ட நாட்கள் உண்டு. நான் ஒரு 20-25 வயதுல வந்து நான் அந்த கதையை படிக்கும் போது என்னுடைய பார்வை வந்து என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா இல்லாத மாதிரி இருக்குதுன்னு தோணுச்சு. அதே கதையை இன்னைக்கு நான் MIMலயும் சொல்லியிருக்கேன், என்னுடைய ரெமிரா டாக்ஸ்லயும் சொல்லியிருக்கேன். அப்போ ஃபுல் ஆஃப் எமோஷன், கனெக்ஷன் எல்லாமே எனக்குள்ள கொண்டு வந்துச்சு. அப்போ நம்ம வயது முதிர்ச்சி அடைய அடைய நம்மளுடைய மனம் பக்குவப்பட ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும் பார்வை வேற மாதிரி இருக்குதுங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அததான் இன்னைக்கு இந்த 2 வெவ்வேறு கதையாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நமக்கு வந்து எதிர்கொள்ளும் விஷயம், ஒரு விஷயம் நமக்கு நடக்குது, ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை கிட்ட வந்து நிக்கிறோம், அந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை எதிர்கொள்ற விதம் வயதிற்கு ஏத்த மாதிரி வேறுபடுகிறதுன்றதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு சின்ன ஒரு புரிதல். இத பார்த்து நீங்க பெரியவங்க எல்லாம் யோசிச்சு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றதுனாலதான் நான் அமைதியா இருந்தேன். இவ்வளோ பியூட்டிஃபுல் ஃபீட்பேக். இதுல கதைக்குள் கதைகள் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து இவரு சக்கரபாணி சார் வந்து நிறைய கதைகள் சொல்லிட்டாரு. அதெல்லாம் நிறைய நிகழ்வுகள், கதையல்ல நிஜம், கதையல்ல நிஜம், கதையல்ல நிஜமாக வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது எந்த ஒரு எழுத்தாளனும் அவர் கடந்து வர விஷயங்களை தான் எழுதுறாங்க. இதுலயும் வந்து நான் எங்கேயோ ஒளிந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் எழுத்தாளர் திரு டாக்டர் சோமவல்லியப்பன் அவர்கள். அவர்களிடம் மிச்சம் இருக்கும் விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். நன்றி ஸ்டீஃபன் சார். எங்க ஒளிஞ்சிருக்காருன்னு கேட்கணும் சொல்றீங்க சார்? ஒரே ஒரு கருத்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். அதாவது சார், சக்கரபாணி சார் சொன்னாருன்னு சொல்லி மீராம சொன்னாங்க. உண்மைதான். சக்கரபாணி சொன்னது வந்து என்ன மனநிலை இருந்ததோ அதே மனநிலையில நிறைய பேர் இருக்கிறோம். அதுல நானும் ஒருத்தன் தான். அதனால வந்து அப்படியே இது நான் சொல்ல வரல, அவர் சக்கரபாணி சார் சொல்லிட்டாரு, நான் அப்படி மனசுக்குள்ள வந்து அப்படியே உள்ள இப்படி போயிட்டேன். அவர் சொன்ன அந்த நான் முதல் கதையை முழுசும் கேட்டிருந்தேன்னா எங்கேயோ போயிருப்பேன். வந்து நான் கேட்காதனால வந்து அப்படியே லேட்டாக வந்து அவர் அந்த சொன்ன விதத்தை பார்க்கும்போது இது அந்த கதை அப்படியே எப்படி போயிருக்குங்கிறத உணர முடிஞ்சது. அந்த கதையை வந்து உண்மைதான். அந்த உண்மை நிகழ்வுகளை வந்து அப்படியே ஒட்டித்தான் வந்து சோமவல்லியப்பன் சார் வந்து எழுதியிருக்காரு. வந்து அவருடைய எழுத்து யதார்த்தத்தின உண்மைகளை வந்து யதார்த்தத்தை வந்து அப்படியே சொன்ன விதம் வந்து அருமை. அது நீங்க சொன்ன விதம் இன்னும் நல்ல அருமை, ரொம்ப நல்ல பக்குவமா புரிஞ்சது. அது வந்து அந்த அதே நிலையில தான் இருக்கிறோம். அவர் முற்றுப்புட்டாச்சு, இது வந்து தொடர்கதையா நிக்குது அப்படிங்கிறதா. ரொம்ப நன்றிமா. அதை சொல்ல வந்தது, அதை வந்து ஞாபகப்படுத்தணும்னாக்கா சொல்ல வந்தது. நன்றி நன்றி சார், நன்றி. இப்போ முதல் கதை வந்து ஒரு குழந்தைய பத்தி இல்லையா? இன்னைக்கு டிங்க்னு ஒண்ணு இருக்குது, டுவெல் இன்கம் நோ கிட்ஸ். குழந்தை பத்தியே கவலைப்பட வேணாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. எல்லாமே மாறுது, காலங்கள் மாறுது, சமுதாயம் மாறுதோ இல்லையா, மக்கள் ரொம்ப மாறுறாங்களே இல்லையா, சமுதாயம் மாறிட்டு இருக்கு ஒரு பக்கம்ன்றதும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். செய்தி முடிச்சுக்கலாமா? லதா மேடம் எதனா பேசணுமா? சார் எனக்கு நான் ஒன்றும் இப்போ பேசுறதுக்கு முடியாது, நான் லேட்டாக தான் வந்தேன். நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, சமுதாயம் வருது, குழந்தை பற்றி யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் ரெண்டுமே இருக்கு சார். ஒரு சிலர் வந்து குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இந்த ட்ரீட்மெண்ட்டு IFT ஏதோ பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வேண்டான்னு கண்டுக்க மாட்டேங்குது. ரெண்டுமே இருக்கு. வேண்டான்னு சொல்ற கும்பல் வந்து ரொம்ப கம்மி, அது ஒரு சிலர் தான். இந்த டிங்க் கேஸ் வந்து ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்க. எனக்கு 2 பேர் இன்கம் இருக்கணும், ஜாலியா இருக்கணும், குழந்தைலாம் வேண்டாம், குட்டி எல்லாம் வேண்டாம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மின்னு வச்சுங்க. அது வந்து இன்னும், ஆனா அது இப்பதான் விதை போட்டு இருக்கு அப்படின்றதுதான் அங்க நிதர்சனம். அங்க வந்து விதை இப்ப விதையா உழுந்து இருக்கு அப்படின்றதுதான். போக போக அது வளர வாய்ப்புகள் இருக்குது. இப்பவே நிறைய இருக்கு சார். இப்ப எங்க பசங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கனால தெரியுது. அவங்க சொல்றாங்க, பசங்க இப்படி எல்லாம் எங்க ஃப்ரெண்ட் அப்படி, இந்த ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு எல்லாம் அப்படிதான் சொல்லலாம். வெளியில பலர் வந்து வெளியில சொல்லிக்கிறது இல்லை, ஆனா நிஜத்துல அப்படிதான் இருக்காங்க. அதுதான் அதுதான் உண்மை. எக்ஸ்ட்ரீமும். வேற யாராச்சும் பேசுறீங்களா? முடிச்சுக்கலாமா?
சார் இதுல ஆக்சுவலா இன்னொரு பாயிண்ட் வந்து ரெண்டும் இந்த பையன் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் வேலை பார்க்கறான். ஆனா வந்து அந்த ஹோட்டல் அசைன்மெண்ட் வந்து அவனுக்கு அதுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க இல்லையா? அது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஹி ஹஸ் பீன் அசைன் டு ஒர்க் இன் தி கிச்சன். அதுக்கப்புறம் அந்த சைனீஸ் ஹோட்டலுக்குள்ள உங்க மைக் மியூட்ல இருக்கு ரெண்டும். அது ஒண்ணு. லாஸ்ட் டே அது முடிய போகுது, அந்த ஆமா. இன்டர்ன்ஷிப் முடியும் போதுதான் அவனுக்கு அது கிடைக்குது. ஸோ எல்லாமே வந்து அந்த பையனோட அப்செட்டுக்கு காரணம் நிறைய இருக்கு. ஏன்னா அவனுக்கு அதுதான் ஒரு இதுங்கிற மாதிரி. இன்னொன்னு வந்து அவங்க அம்மாவை வந்து அவங்க சித்தி பேசும் போதெல்லாம் அவங்க அம்மா மாதிரிங்கிற மாதிரிலாம் குறை சொல்லுவான். அதெல்லாம் அவனுக்கு வலிக்கும். அவனுக்கு அது சுச்சுவேஷன் வந்து அவனுக்கு காசு வரல. அதுல நம்ம வந்து அது ஒரு இதாவே சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு வந்து அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுக்கு காரணம் he has to give it back. அந்த ஒரு வலி, குடும்பத்தோட சூழ்நிலை, அவனோட வலிதான். ஏன்னா மத்தவங்க எல்லாம் வந்து வந்திருக்கிற பசங்க எல்லாம் நல்லா செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் they have some amount in their hand. இவனுக்கு மட்டும் இருக்காது. சரி இல்லைன்னா கூட பரவாயில்ல, he has to pay back. அந்த ஒரு அந்த வலி வேதனை இருக்கிறதுனாலதான் அவன் வந்து ஒரு ஆவேசத்துல நான் 1000 ரூபாய் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து காரணம் இந்த பொம்பளை நம்ம சம்பாதிச்சுவான்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில இருக்கிறது தான். ஓவர் கான்பிடன்ஸ் சில நேரங்கள்ல நமக்கு வந்து உதவும் செய்யும், அந்த மாதிரி விஷயங்களும் வரும். ஆனா வாழ்க்கையில நடக்கிறது இயல்புன்றது நம்ம போக போக தான் உணர்வோம். ஆனா வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அது நிச்சயமா அவ்வளவு வெறியோட இருக்கிறோம், ஒரு எமோஷனோட இருக்கிறோம், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை தூக்கி போட்டுட்டு பெரிய ஆளாயிடுவான்றது வேற விஷயம். ஆனால் அந்த வாழ்க்கையை அதுக்கு தகுந்த ஒர்க்கும் பண்றான் வந்து உழைக்கிறான்றது அதை காமிக்கிறாரு. அது அந்த ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. நீ வந்து அந்த ஹோட்டல்ல சர்விங் இதுக்குள்ள போயிட்டேன்னா யூ வில் கெட் மோர்ங்கிறது ஒன் ஆஃப் தி பாயிண்ட். அது அப்ப அது கொடுக்கும் போது he is trying to get into it. எப்படி ஆன் பண்ணா நம்மளுக்கு அதிகமா வரும் இல்ல ஃபர்ஸ்ட் அடி அது வந்து அடுத்து அவனோட எதிர்பார்ப்புல குறைச்சிட்டு அவனோட வேலையில கொஞ்சம் கவனம் செலுத்துறதுக்கும் அதுக்கப்புறம் கிடைக்கிறது வந்து அது கொஞ்சமா இருந்தாலும் அவனுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அந்த ஒரு திருப்தி இருக்கும். அது ஃபர்ஸ்ட் அடி எப்பயுமே வாங்கிட்டோம்னா அடுத்து வர 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 ஆக்சுவலா எனக்கு இந்த கதை படிச்சுட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நான் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோமோ அங்க போயிட்டு நார்மலி வி டோன்ட் கீப் தட் மச் மணி அந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ் போகும்போது. ஏன்னா அவங்களோட பேச்செக்கே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அப்போ வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு அங்க நார்மலி தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஆல்சோ. இப்ப இருக்கிற ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல வி டோன்ட் கீப் அந்த மாதிரி கூட. ஸோ எனக்கு அப்பெல்லாம் தோணும். ஒரு 2 நாளைக்கு முன்னால கூட நான் ஊருக்கு போயிருந்தப்போ எனக்கு இந்த கதை ஞாபகம் வந்தது. அந்த சர்வர் வந்து அதை வச்சுட்டு எடுத்துட்டு போகும்போது இந்த கதை ஞாபகம் வந்தது எனக்கு. ஹோட்டலுக்கு போயிருந்தேன் சார், அங்க டிப்ஸ் கொடுக்காதீங்கன்னு போட்டிருந்தாங்க. அது வசந்தி மேம் நீங்க சொல்ற மாதிரி சில இடங்கள்ல வந்து காமனா வச்சிடறாங்க. நீங்க என்ன கொடுத்தாலும் அந்த சர்வீஸ் எல்லாரும் கொண்டு போய் அந்த ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க, பூல்ல இருக்கும். ஆமா, தே நார்மலி தே கோன் புட் இட் தேர். அந்த டைப் ஆஃப் ஹோட்டலும் உண்டு. அவங்க எடுத்துட்டு போய் அங்க போட்டுருவாங்க. அமெரிக்கால நீங்க சொல்ற மாதிரி நம்ம அந்த இடத்த அந்த இப்போ ஹோட்டல் ரூம்ஸ்ல நம்ம ஸ்டே பண்ணிருந்தோம்னா அவங்களோட டிப்பை நம்ம அது எத்தனை பெர்சன்டேஜ் அந்த இது எழுதலைன்னா தே வில் ஸ்டாண்ட் அண்ட் மேக் ஷூர் தட் யூ ஆர் ரைட்டிங் இட். அதெல்லாம் ஆமா, அது தட் இஸ் தேர் ரைட்டுங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போனப்ப எனக்கெல்லாம் என்னடா அப்படின்னு இருந்தது. ஷி வாஸ் ஸ்டாண்டிங், அந்த லேடி நின்னுதான் கேட்டாங்க, நீங்க எனக்கு அது போட்டாதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் ஃபில்லிங் தட் காலம் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஸ்டீஃபன் சார் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு மீடியம் லெவலான ஹோட்டலுக்கு போனா கூட அங்க வர்றவங்க நிறைய வச்சுட்டு வருவாங்க காசு, நீங்க 5 ஸ்டார்ல வைக்கிறத விட. தட் ஆல்சோ ஹேப்பன்ஸ். கிடைக்காது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸ்டார் ஹோட்டல் போகும்போது அந்த பில்லையே அவங்க இத்தனை % அவங்களே போட்டுறாங்க. ஆமாப்பா, அது போட்டது சமயத்துல வச்சிடுறோம் நாங்க. அதுக்கப்புறம் இப்ப உஷாராயிட்டோம், அதுலயே தான் இருக்கே அப்படின்ட்டு வைக்கிறது இல்லை. ஸோ தே ஹவ் புட் எக்ஸ்ட்ரா அந்த கமிஷன் ஆர் வாட் எவர் இட் இஸ், ஒருத்தவங்க ஒரு மாதிரி நேம் வைக்கிறாங்க. ஸோ அது எக்ஸ்ட்ரா மணி அவங்களே போட்டுடுறாங்க. அது போட்டாலும் வைக்கிறவங்க வைக்கிறாங்க. அதுதான் அவங்களே வச்சிட்டு இருந்தோம் ஒரு பீரியட். 1000 2000 எல்லாம் வைக்கிறாங்க. 1000 2000 தாராளமா வைக்கிறாங்க. சொல்லலாம் இந்த அளவுக்கு 5 ஸ்டார் போனது தாராளமா செலவு பண்றாங்க. ஆனா சின்ன சின்ன ஹோட்டலுக்கு போனாக்கா காஞ்சத்தனம் பண்றாங்க. நான் ஆரம்ப காலத்துல 70 டிப்ஸ் சாப்பிட்ற ரேட்டே நாங்க பார்த்து தான் செய்வோம். இவ்வளவு ரேட்டு கையில காசு எவ்வளவு இருக்குன்னா இதுல ஒரு டிப்ஸ் கொடுக்கணுமா அதுக்கு சேர்த்து நாங்க கணக்கு போடுவோம். நாங்க அப்பெல்லாம் டிப்ஸ் ₹1 ₹2 தான் இருக்கும். அதுக்கே நாங்கெல்லாம் யோசனை பண்ணியிருக்கோம். ஒரு அப்படி ஒரு காலம் இருந்தது. மேக்சிமம் புகாரிக்கு போனாலே ஒரு
5 ரூபா கொடுக்கலாம், அவ்வளவுதான் நாங்க இருந்த காலம். அது ஒண்ணு இருக்கு சார். ஒண்ணு இந்த கிளீன் பண்ண வருவாங்க, அவங்க வேற, அவங்களும் அவங்க they வேற, expect. அவங்களும் ஒவ்வொருத்தருக்கும் வருவாங்க. ஆமா, அது இந்த பையனுக்கு அதுதான். நீட் இருந்ததுங்கிறது வேற. பட் நிறைய பேரு வந்து கிரீடி ஆகிறதும் வருவாங்க. வரவேற்பு இல்லை, செக்யூரிட்டி கேட்பாரு, வரப்ப வேணா பெரிய வணக்கம் வைப்பாரு, போறப்ப பெரிய வணக்கம் வைப்பாரு. இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்பெல்லாம் I try to keep them in good humor. கொஞ்சம் நம்மளால முடிஞ்சது, நம்ம எவ்வளவு சிறப்படுறோம், ஒரு 50 ரூபாய் கண்டிப்பா 20 ரூபாய் அப்படி கொடுக்குறப்போ அவங்களும் சந்தோஷப்படுறாங்க, நமக்கு சந்தோஷம் வரும். அந்த அளவுக்கு டிப்ஸ் கொடுத்து கொஞ்சம் தாராளமா இருக்கோம் நாங்க. 50 Kidsல 20 எல்லாம் 10% அளவு கொடுக்குறாங்கிறாங்க. இப்பதான் வசதி மேம்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சா அவங்க இல்ல போயிட்டாங்க. இல்ல, அது வந்து மஸ்ட். நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ அதுக்கு தகுந்த பெர்சன்டேஜ் நம்ம கொடுக்கணும். அது அதுதான். இங்க இந்தியாலுமே அந்த மாதிரி ஹோட்டல்ல அந்த மாதிரி போயிட்டு நீ இஃப் யூ டோன்ட் கீப் தட் மச் அமௌண்ட் இட் won't be very nice அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸும் இருக்கு. கரெக்ட். மீட்டிங் முடிச்சிடலாமா? தேங்க்யூ சார். ரேணுவையே காணோம், நீங்க முடிங்க. நீங்க சொல்லுங்க சார், நீங்க டிப்ஸ் கொடுக்குற உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். பேசுறதுன்றதுனாலதான் அவங்க போயிட்டாங்க. அவங்க எஸ் உங்க சார். டிப்ஸ் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். ரேணு, நீங்க டிப்ஸ் கொடுக்குற அனுபவம் சொல்லுங்க சார். நான் முதல்ல முடிச்சிடறேன், மீட்டிங் முடிச்சிடறேன். சொல்லுங்க சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரேணு. ரொம்ப தேங்க்யூ சார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து ஒரு அருமையான கதை, 2 அருமையான கதைகள் சொல்லி நல்லா சொன்னீங்கன்றதை விட நீங்க சிறப்பா சொன்னீங்கன்றது தான் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நல்ல அந்த பழைய குரலை கேட்ட மாதிரி ஒரு சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. இனிமேல் அடிக்கடி வந்து கதை சொல்றேன் சார். சொல்லாதீங்க, செய்யுங்க. ஓகேங்களா? மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு 2 கதையும் வந்து இவ்வளவு நீண்ட சாதாரண கதையை பாக்குறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் நம்ம அதுல கலந்துரையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு உண்மைதான் சார். இருக்குன்றதுதான் நிதர்சனம். லக்ஷ்மின்ற பேர்ல வந்து சாரா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. ஓஹோ, அப்படியா சார்? யார் அமிச்சிருந்தீங்களா சார் யாராவது? அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. நான் கூப்பிட்ட கூட பேசல, ஒருவேளை சைலண்டா இருந்துட்டு போயிட்டாரு அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. சார் நீங்க போட்டிருந்தீங்களா சார் நம்மளோட இது? நான் டேக் பண்ணியிருந்தேன்ல இதுல Facebookல. நான் போட்டிருந்தேன், என்னோட சார் போட்ட ஃப்ளையரை நான் போட்டேன். தெரியும், அவருக்கு தெரியும். சோ மேபி அவராக இருக்கலாம். ரொம்ப அருமை. ஒரு வார்த்தை கமெண்ட் கொடுத்துட்டு போயிருப்பாரு தானே சார்? ஒரு சிலருக்கு பேச வராதுல்ல டக்குன்னு, அதெல்லாம் இருக்குல்ல. அவங்க சார கேக்குறாங்க. சார் எப்படி சார் வந்திருந்தாருன்னா அவரே வேற இன்னொரு லட்சுமியா தெரியல, டவுட்டா இருக்குன்னீங்களா? சார் என்ன சொன்னாருன்னா, நான் நடுவுல இருந்தா ஃபீட்பேக் வந்து அவங்கவுங்களுடைய மனசுல இருந்து ஃபுல் ஃபீட்பேக் வராது, நான் வராம இருந்தாதான் அந்த ஃபுல் ஃபீட்பேக் எனக்கு கிடைக்கும். உண்மை. சார் அப்படி நினைச்சிட்டு இருக்காரு. நாங்க ஃபீட்பேக் குடுக்கறப்பெல்லாம் அவரை மைண்ட்ல வச்சுட்டு தான் குடிச்சிட்டு இருக்கோம். அது தெரியல. இன்னொரு விஷயம் வந்து அவர் இருந்தா இன்னும் அதிகமா பேசுவோன்றது தெரியாது சார். ஆமா, அவர் இருக்காரோ இல்லையோ அவர் கேட்பாருன்னு தெரியும். அதனால எல்லாரும் மைண்ட்லயும் அது ரெஜிஸ்டர்டு. ஆமா, இருக்கட்டும், அதையும் சேர்த்து அனுப்புவோம் சாருக்கு. சார் கடைசி வரைக்கும் பார்க்க சொல்லுங்க சார், பாதியில. அப்புறம் கல்யாணி சார் வந்து சார் ரெக்கார்டிங்ல இருக்கு சார், முடிச்சிருக்கலாமா சார்? ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. திருமதி கல்யாணி போயிட்டாதீங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வருகிறேன்.